Hi carrots, I'm your Milky Van. Today நம்ம கூட ஒன் ஷாட்டோட செகண்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். இஃப் யூ லைக் த வீடியோ சீட் ஆஸ்க் இட் பிட். நான் உங்ககிட்ட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விஷயம் சொல்லணும். போன வாட்டி என்கிட்ட கேட்டிருந்தீங்க டேங்கோட இதுவே வந்து அதிகமாக வரலை அப்படின்ட்டு. ஏன்னா நான் போன வாட்டி காமிச்சது ஜங்குக்கோட பார்ட் ஆஃப் வேலேருந்து. நான் போன வாட்டியே சொல்லியிருப்பேன் அதை. நான் அதை ஜங்குக்கோட வேலேருந்து காமிச்சேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் டயங்கோட வேலை வந்து காமிக்கணுன்ட்டு. ஏன் அவன் அப்படி பண்ணான்ட்டு. ஸோ இந்த வாட்டி வந்து ஜங்குக் வரமாட்டான் நான் சொல்லிட்டேன். ஐ மீன் ரொம்ப வரமாட்டான். அவன் எப்போ வருவானோ நான் சொல்ல மாட்டேன். எஃப்எஃப்ல பார்த்துக்கோங்க. இது முழுக்க முழுக்க டயாங் ஏன் அப்படி பண்ணா இப்போ என்ன பண்ண போறான் அதுக்கடுத்து அது மட்டும்தான். யாருன்னா வந்துட்டு ஜங்குக் வரல சொன்னீங்க பிச்சு விடுவோம் பிச்சு. சரி ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? போனப்பா ரொம்ப எமோஷ்னலாக போயிடுச்சுல. இந்த வாட்டி கொஞ்சம் ஃபன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் நான் எதோட முடிச்சிருப்பேன்னா ஜங்குக்கு வந்து அவன் கையை கட் பண்ணியிருப்பான். அதோட தான் நான் முடிச்சிருப்பேன். ஸோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ 2 months ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதர் சைட் காமிச்சா ஒரு டார்க்கான ரூமு. அது ஃபுல்லாகவே எல்லா இடமும் பார்க்க ரொம்பவே மெஸ்ஸியாக இருக்குது. அந்த ரூமில் கொஞ்சம் கூட அந்த லைட் வெளிச்சோன்னே இல்லை. அதில் ஒரு பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ யாரோ வந்து கதவு ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு லைட்டை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூமே ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. உள்ளே நிற்க முடியாத அளவுக்கு. அந்த ரூம் சுற்றி ஒரே ஸ்மோக் ஸ்மெல் தான். அவங்க அப்படியே அந்த பர்சன் அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. எல்லா பொருளுமே அப்படியே கலைஞ்சி அங்கங்கே செதறி உடைஞ்சி இருக்கு. நிறைய இந்த ட்ரிங்கிங் பாட்டில்ஸ் அங்கங்கே இருக்கு. சிகரெட் துண்டுங்க நிறையவே அங்கே இருக்கு. அவங்க அப்படியே அந்த தூங்கிட்டு இருக்க பையன்கிட்ட தான் போகிறாங்க. இப்போ அப்படி தட்டுறாங்க. டேட்டாயம் டேய் உனதான்டா எந்திரி அப்படின்னு சொல்லி தட்டுறாங்க. தட்ட அவன் அப்படியே பொறுமையாக ஏஞ்சிக்கிறான். டேங் அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறான். முன்னாடி ஜிமின் நிற்கிறான். ஜிமினை பார்த்துட்டு நீ எப்படியே ரூம்குள்ளே வந்த? நான் தான் யாரையா வரக்கூடாது சொன்னல, எதுக்கு வந்த? எதுக்கு வந்தியா? எப்பட்றா வச்சிருக்க ரூமை? ஃபர்ஸ்ட் நீ எப்பட்றா இருக்க? எதுக்குடா நீயே உன்னை இப்படி அழிச்சிக்கிற? ஏன் அழிச்சிக்கிறேன்னா என் ஜங்குக்கு என் லைஃப்ல இல்லை, அதுக்கு மேலே இந்த லைஃப் எதுக்கு எனக்கு? லூஸ் மாதிரி பேசுறடாயம். அவன் ஒன்றும் லைஃப் விட்டு போகல, நீ தானே அவனை அமிச்ச. இப்போ நான் சொல்லவே இல்லையே அவன் என் லைஃப் விட்டு போனான்ட்டு. நான் தான் அமிச்சேன், நான் தான் போடா சொன்னேன். போடா சொன்னல, அப்புறம் ஏன் இப்படி இருக்க? ஏன்னா என்னால் அவனை விட்டு வாழ முடியாது. அப்புறம் ஏன்டா அவனை அமிச்ச? அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் அமிச்சேன். அங்கே எதுக்கு இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? நான் லூஸ் ஆயிட்டேன், அதான் இப்படி பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் டாயாங். அப்போ போடா. என்னால் போக முடியாது, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு தான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஃப்ரெண்டு. எப்படி உன்னை இந்த நிலைமை நான் விட்டு போக முடியும்? நான் விட்டு போனா நீ அப்படியே உன்னையே அழிச்சுக்கிறதுக்கா? ஜங்குக்கா எதுக்குடா உன் லைஃப்பை விட்டு அமிச்ச? ஏன்னா நான் அவனுக்கு பொருத்தமானவன் இல்லை. அவன் வேற ஒருத்தந்தான். ஏன்னா அவனை நல்லவனா, அவனை புரிஞ்சுக்கிறவனா, பொறுமையானவனா, பாசமானவனா அவனுக்கு கிடைக்கணும். நான் அவனுக்கு செட் ஆக மாட்டேன்டா. கோவம் வந்தா நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல. நிறைய அவனை அழ வச்சிட்டேன். இதுக்கு மேலே அவனை அழ வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என் மேலே நம்பிக்கையும் இல்லை அவனை பார்த்துக்க முடியும் அப்படின்ட்டு. அது இப்போ எனக்கு தெரியலை. அதனால தான் வேற ஒருத்தவங்க அவனை பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். டயங்க கோவத்தை கலப்பாத, அடிச்சிட போற. இவ்வளோ வக்கனே பேசுற நீ. எதுக்கடா அவனுக்கு நம்பிக்கை கொடுத்த? அவன் பாட்டுன்னு அது அமைதியாக தானே இருந்தான். அவன் உண்டு, அவன் ஃபேமிலி உண்டு, அவன் படிப்பு இருந்தே இருந்த பையனை நான் அவனை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணணும் சொல்லி அவனை லவ் பண்ண வச்சு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அவனுக்கு ஆசையை வெளுத்து விட்டு இப்போ எதுவுமே இல்லைன்னா என்னடா அர்த்தம்? அதுவும் அவன்கிட்ட போயிட்டு யூ டிசர்வ் சம் ஒன் பெட்டர் சொன்னா அவனுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்டா. இப்போ நீ சொன்னல நீ கோவப்பட்ட, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியாது, நீ அவனை கஷ்டப்படுத்துவேன்ட்டு. அதெல்லாம் அவன் தெரிஞ்சுதானே லவ் பண்ணான். இது வரைக்கும் ஒரு வாட்டியாச்சும் உங்ககிட்ட கேட்டிருக்கானா ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற, இப்படிலாம் பண்ணாதன்ட்டு? நீ எப்படி இருக்க அப்படிதானே அவன் எத்துக்கிட்டு லவ் பண்ணா, அப்புறம் ஏன் இப்படி இருக்க? அந்த ரீசனுக்கோசம் தானே நான் அவனை விட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை புரியல, என்ன சொல்ற? மற்ற பசங்க மாதிரி ஏன் இப்படி பண்ற, எதுக்கு இப்படி பண்ற, மாத்திக்கோ அப்படிலாம் அவன் சொன்னதே இல்லை, கம்ப்ளைண்ட் பண்ணதும் இல்லை.
அப்படி அவன் பண்ணியிருந்தா வச்சு பரவாயில்ல, பண்ணலையே. என்ன நான் எப்படி இருக்கணும் அப்படியே ஏற்றுக்கிட்டான். இது வரைக்கும் என்னை எதிர்த்து பேசினதே இல்லை, கோவமாக கத்துனதும் கிடையாது. நான் இதெல்லாம் சொன்னா அழுவான், தேம்பி தேம்பி மூக்க உறிஞ்சிட்டு அழுவான் குழந்த மாதிரி. அதனால தான் யோசித்தேன், இவ்வளோ கோவக்காரன் அவனுக்கு வேண்டாம், அவனை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தா அவனை இன்னும் நல்லா பார்த்துப்பாங்கல்ல. அதனால தான் அவன் நான் விட்டு கொடுத்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சந்தோஷமா இருந்தா போதும். அதுக்கோசம் நான் அவனை லவ் பண்ணலன்ட்டு இல்லை, நான் கடைசி வரைக்கும் அவனை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு போயிடுவேன். இதோ நான் பார்க்கணுன்னு நினைக்கும் போதெல்லாம் அவனோட ஃபோட்டோஸ் நிறையவே இருக்கு, எக்கச்சக்கமாக அவனுக்கே தெரியாமல் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். நான் கேட்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவனோட வாய்ஸ் நிறையவே என்கிட்ட இருக்கு. எப்பெல்லாம் தோந்தோ அப்பெல்லாம் அவன் பாடினதோ சிரிச்சதோ அழுததோ என்கிட்ட கொஞ்சம் பேசினதோ ஷையானதோ எவ்வளோ விஷயம் இருக்கு. எனக்கு எது கேட்கணும் தோந்தோ அதை போய் கேட்டுட்டு இருப்பேன். கண்ணை மூடினா அவன் கூட வாழ்ந்த அந்த மெமரிஸ் அப்படியே மனசு ஃபுல்லாக பரவி இருக்கு. அப்படியே அதெல்லாம் நினச்சிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்துட்டு போயிடுவேண்டா. அப்போ நீ உன் வாழ்க்கை உன் நிலைமை என்ன ஆகுறதுடா? இப்போ நீ எப்படி ஜங்குக்கு வந்து நல்லா இருக்கணும், அவன் ஹாப்பியாக இருக்கணும்ட்டு அவனை விட்டு கொடுத்தியோ, அவன் அதே மாதிரி தானே எங்களுக்கும். உன் சந்தோஷம் தானே எங்களுக்கு முக்கியம். நான் உன் ஃப்ரெண்டுடா, உன் கூட சின்ன வயசுலேருந்தே இருக்கிறவன். அவனை பார்த்து நீ எப்படி அவன் கஷ்டப்படுறான்னு நினச்சி ஃபீல் பண்ணியோ, அதே மாதிரி தான் இப்போ உன் நிலைமை பார்த்தா உன்னை விட எனக்கு கஷ்டமா இருக்குடா. ஜிமின், நீ சொல்றது எதுவுமே என் காதில் விழாதுடா. எனக்கு என் ஜங்குக்கு ஹாப்பியாக இருந்தா போதும், வேற எதுவும் தேவையாது. சரி, அவன் ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறல்ல, உண்மையா சொல்லு, உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, அவன் ஹாப்பியா இருக்கான்னு நீ நினைக்கிறியா? இல்லை ஹாப்பியா இருந்துருவானா? டேய், நீ லவ் பண்றதுக்கு முன்னாடியே உன் பின்னாடி அவன் சுத்தினவன்டா. அத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட அவன் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தான். இப்போ அதுக்கு அடுத்து 4 வருஷம் லவ் பண்ணிட்டு எப்படி அவனால போக முடியும்? எப்படி உன்னை மறந்துட்டு அவனால இன்னொருத்தன் கூட இருந்துட முடியும் நீ நினைக்கிற? இது சரியான முட்டாள் நடப்பு தாயம். அவன் ஆல்ரெடி சென்சிட்டிவான பையன்டா, உனக்கே நல்லா தெரியும் அவன் எத்தனை வாட்டி தப்பான முடிவுலாம் எடுக்க போயிருக்கான்ட்டு. அவங்க அம்மா செத்தப்பே அவன் சுத்தமா உடச்சு போயிட்டான்டா. உனக்கோசம் தான் அவன் வாழ்றேனே சொல்லிட்டு இருந்தான். இப்ப நீயே இல்லைன்னா அவன் என்ன ஆனான்னு கூட தெரியல எனக்கு கூட. நீ சொன்னன்ட்டு நானும் அவன் சைடுப்பா, அவன் என்ன பண்ற எது பண்ற எதுவும் தெரிஞ்சுக்கல. நீயே இதுவாகவும் தெரிஞ்சுக்காம இருக்க. அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எப்படி இருக்கான்னு கூட தெரியல. நீ என்னன்னா அவன் ஹாப்பியா இருந்தா போதும்னு சொல்ற. என்னவோ பண்ணு போ. ஆனா ஒன்னே ஒன்றா சொல்லணும்டாயாம், நீ பண்றது எதுவுமே சரியில்லைடா. நீ பண்றது உன்னையும் பாதிக்குது, ஜங்குக்குதையும் பாதிக்குது. யாருக்குமே இது நல்லதில்லை. அதை விட சுத்தி இருக்கதோ எங்களை மாதிரி ஆளுங்க, உங்க 2 பேர் பாக்குறப்ப எங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். டயாங் அப்படியே அவன் பெட்ல தான் உட்காந்துருக்கான். அவனுக்கு கடைசியா ஜிமின் சொன்னது, அவன் உனக்கோசம் தான் வாழ்ந்தான், இப்போ என்ன பண்றான்னு தெரியல, அவன் ரொம்ப சென்சிட்டிவ், என்ன பண்ணிருப்பானு தெரியல அப்படின்னு சொன்னதான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நான் ஏன் இந்த விஷயத்தை யோசிக்காம போனேன்? அவன் இந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவ் ஆச்சு. கோவம் வந்தா எதையும் பண்ற மாதிரி எதையும் பண்ணிட்டோமா? இப்ப போய் பார்க்கலாமா அவன் எப்படி இருக்கான் வேணாமா அப்படின்ட்டு டைம் யோசிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு சுத்தமா முடியல. ஐ மீன், ஜிமின் சொன்னதுதான் அவன் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு. அவனுக்கு என்ன பண்றது தெரியல. இப்ப ஜங்கோக்கு என்ன பண்றான் அவனுக்கு தெரிஞ்சே ஆகணும். அதனால அவன் டிராவர் போய் திறக்கிறான். அதுல ஒரு ஃபோன் இருக்கு. அது அவனோட பழைய ஃபோன் தான். அதுலதான் ஜங்கோ கிட்ட அவன் பேசினது அது எல்லாமே இருக்கு. லாஸ்டா அவன் ஐடியா லாக் அவுட் பண்ணதோட அந்த ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சவன் தான். 2 மாசமா அந்த ஃபோனை தொடவே இல்லை. அந்த ஃபோன் அப்படியே ஒரே தூசியோ இதுவா இருக்கு. அதை அப்படியே தட்டிட்டு அப்படியே கையில எடுக்கிறான். டயாங் அப்படியே ஃபோனை கையில வச்சுக்கிட்டு ஆன் பண்ணலாமா வேணான்ற மாதிரி வச்சுட்டு இருக்கா. ஃபைனலா அப்படியே கண்ணை மூடி, இப்போ என்ன அவன் எப்படி இருக்கான்னு பார்க்க தானே போறோம், ஆன் பண்ணுவோம்.
அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறான். அதை ஆன் பண்ணதும் அவனுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட் ஏறிட்டே போகுது. ஏன்னா உள்ள என்ன இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது அவனுக்கு தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. அவன் அப்படியே ஆன் பண்ணிட்டு அந்த வைஃபைலாம் கனெக்ட் பண்ணி வைக்கிறான். அப்படியே மெசேஜ் பாப்பப் ஆகுது. அது ஜங்கு கிட்ட இருந்து தான். அவன் பண்ணியிருப்பால லாஸ்ட்டாக ஒரு மெசேஜ் அவனுக்கு. அந்த மெசேஜ்லாம் அப்படியே வருது. ஃபைனலாக பாப்பப் சவுண்டு முடிஞ்சதுக்கு அடுத்து அவன் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் உள்ள போகலாமா வேணாமா மாதிரி பயந்துகிட்டே இருக்கான். அந்த மெசேஜ் உள்ள என்ன பண்ணுறதோ தெரியல. ஒரு வழியாக அவனும் உள்ளே போகிறான். ஆனால் 2 months எகோ காமிக்குது, 2 months முன்னாடின்ட்டு. டயாங் அப்படியே அவசர அவசரமாக ஜங்குக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்ட்டு அப்படியே பார்க்குறான். அன்னைக்கு ஜங்குக் பேசியிருப்பான்லடா, மெசேஜ் பண்ண சொல்லியிருப்பால, அது மொத்தமாக அங்கே இருக்குது. அதை அப்படியே டயாங் படிக்கிறான். அவன் படிக்க படிக்க அவன் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. அப்படியே அவன் கையில் ரொம்பவே நடுங்குது. ஃபோனை பிடிக்கவே முடியல. அவன் ஆல்ரெடியே ரொம்ப வீக்காக இருப்பான். எதுவுமே சாப்பிடாம கொள்ளாமல் தெரியும் குடிச்சிக்கிட்டு தூங்காமல் அந்த கண்ணில் வர ஒரே டார்க் சர்க்கிள்ஸாக இருக்கும். அது அப்படியே அவனால் பிடிக்க முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி தான் பிடிச்சி படிச்சுட்டு இருப்பான். டயாங் எப்படியோ ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்க முடியாமல் படித்து முடிக்கிறான். அவன் படித்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த லவ் யூ கொடுத்து திருப்பி அந்த 2 hours கழிச்சு திருப்பி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அது 2 months முன்னாடி தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜங்குக்கு லாஸ்ட்டாக லவ் யூ சொல்லியிருப்பால, அது கழித்து 2 hours கழிச்சு அவன் திருப்பி ஒரு மெசேஜ் பண்ணியிருக்கான். அது அப்படியே டயாங் பார்க்குறான். இப்போ என்ன, நான் உன் லைஃப்பை விட்டு போகணும் அதானே, போகிறேன், மொத்தமாக போகிறேன் அப்படின்ட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே, மொத்தமாக போகிறேன்றதை பார்த்தோன்னே டயாங்க்கு புரிஞ்சிருச்சு அவன் என்ன மீன் பண்ணுறான்ட்டு. அவனால் அதுக்கு மேலே அந்த ஃபோனை பிடிக்கவே முடியல. அப்படியே ஃபோனை கீழே போடுறான். ஃபோன் அப்படியே சதறுது. இல்லை இல்லை, அப்படி நடந்துருக்கக்கூடாது, அப்படி நடந்திருக்கக்கூடாது. என் ஜங்கு நல்லா தான் இருப்பான். அவனுக்கு அப்படி நடந்துக்கூடாது. அவன் அப்படி பண்ணிருக்கக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். எல்லாம் எல்லாம் என் மூளைதான். வந்தா நான் என்ன பண்றது எனக்கே தெரியல. புட்டிக்கிட்ட தடவை பண்ணிட்டேன். இப்போ என் ஜங்குக் அவதானா, என் ஜங்குக் என் ஜங்குக் என்னை விட்டு ஓ இல்லை இல்லை, நான் நம்ப மாட்டேன். என் ஜங்குக் போயிருக்க மாட்டான். நடந்துக்கூடாது, நடந்துக்கூடாது. எல்லாம் என் தப்பு தான், என் தப்பு தான், என்னாலதான், என் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல இருக்க எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். உடைக்கிற சவுண்டு கேட்டு ஜிமின் மேலே ஓடி வரான். ஜிமின் டயாங் ரூமுக்கு பார்க்குறான். பார்த்தா டயாங் எல்லாத்தையும் கண்ணா பின்னான்னு போட்டு உடைக்கிறான். இதை பார்த்துட்டு ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. அவன் டக்குன்ட்டு டயாங் கிட்ட போயிட்டு, டே டயாங், எதுக்குள்ள இப்போ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் என் தப்பு தான் ஜிமின், எல்லாம் என் தப்பு தான். என் ஜங்கு என்னை விட்டு என்னடா ஆச்சு, வண்டி விடு, என்னாலதான் அப்படின்னு திருப்பியும் போட்டு உடைக்கிறான். ஜிமின் டக்குன்னு போயிட்டு பின்னாடி இருந்து டயாங்க பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சிட்டு, டேய் என்னடா ஆச்சு, ஒழுங்கா சொல்லுடா, ஏன்டா இப்போ இப்பெல்லாம் தேடி பண்ணிட்டு இருக்கேன்? தப்பு பண்ணிட்டேன் ஜிமின், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னால இப்ப எல்லாம் போச்சு. நல்லா இருந்தேன் லைஃப நானே கெடுத்துட்டு. அதை விட ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு புலம்பிட்டு இருக்கான். ஜிமினுக்கு ஓரளவுக்கு டயாங் என்ன சொல்ல வரான் புரிஞ்சிடுச்சு. ஆனா கிளியர் பண்ணி இதுக்கோசம் திருப்பியும் கேட்குறான். டயாங் என்னடா ஆச்சு, தெளிவா சொல்றா, என்னடா? ஜங்குக் காணும்டா, 2 மாசமா இல்ல ஆன்லைன்லயே, கடைசியா ஒரேடியா போறேன்னு சொல்லி வச்சிருக்கான். எல்லாம் என்னாலதான், நான் தான் எல்லா தப்புக்கும் காரணம். தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தலையிலே அடிச்சுக்கிறான். ஜிமின் அப்படியே டயாங்க பிடிச்சிட்டு,
டேய் அப்பெல்லாம் எதுவும் ஆகியிருக்காதுடா. அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்டா. அவன் உன் ஜங்குப்டாயா. அவன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்டா. நம்புடா, எதுவும் ஆகியிருக்காது. நம்ம அவனை தேடிக்கலாம்டா. அவசரப்படாத, அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இல்ல ஜிமின், அவன் அவனை போய் நான் எங்கன்னு தேடுவேன். அவன் அவனுக்குண்டு யாருமே இல்லடா. அவன் காணா போன கூட யாருக்கும் தெரியாது. நான் அவனை எங்கன்னு போய் தேடுவேன். தொலைச்சிட்டேன், அப்படியே எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறான். கீழே உட்காந்து செம்மையா அழுகிறான் முட்டி போட்டு. ஜிமினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்படியே டேங் பக்கத்துல உட்காந்து அவன் ஷோல்டர்ல அப்படியே டேப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப டேங்க் ஒன்று ஃபிளாஷ் ஆகுது. என்னடா? நான் அவனுக்கு கேக்கிட்டா? என்ன? அது ஒரு வேலை இல்ல, நான் கேட்டா நீ வந்து திட்டுவ. அதான் கேக்குற அளவுக்கு வந்துட்டல, கேளு. என்ன கேட்கணும்? திட்ட மாட்டல? திட்ட மாட்டேன்டா, கேளு. அது ஒரு வேலை நான் காணா போயிட்டா நீ என்ன பண்ணுவ? நீ ஏன்டா காணா போற? நீதான் எப்பயும் என் கூடயே இருக்கியே. அப்புறம் நானும் உன்னை எண்ணிக்க விட மாட்டேன். அப்புறம் எப்படி நீ காணா போவ? ஆஹாங்க, இப்ப நம்ம 2 பேரும் தூரத்துல தானே இருக்கோம். ஒரு வேளை என்னைக்காச்சு நான் ஃபோன் எடுக்காம, எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லாம, ஆன்லைனே இல்லாம மொத்தமா அப்படி காணா போயிட்டா என்ன பண்ணுவேன்? உனக்கு என் ரிலேட்டிவ்ஸ் யாருமே தெரியாது. முதல்ல என் ரிலேட்டிவ்ஸ்க்கே நான் யாருன்னு தெரியாது. எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோவா கிடையாது. உனக்கு எதுவுமே நீயாச்சும் உன்னோட அம்மா இது, அப்பா இது, இவங்க இங்கேருந்து சோஷியல் மீடியாவில் இருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஆனால் என் ஃபேமிலியில் யாரும் அந்த சோஷியல் மீடியாவில் கிடையாது. அப்போ நீ என்ன பண்ணுவ? என்னை எப்படி தேடி வருவ? ஃபஸ்ட்டு என்னை தேடி வருவியா, இல்லை தொல்லை விழுந்துச்சுன்ட்டு விட்டுருவியா? டேய், சும்மா சும்மா தான் தேடி வருவியான்னு கேட்டேன். நீ நினைக்கிறியா நான் உன்னை விட்டுருவேன்ட்டு? இல்லை, எனக்கு தெரியும். என் டயாங் என்னை எப்பவுமே விட மாட்டான். நான் எந்த தூரத்துக்கு போனாலும் அவன் என்னை தேடி வந்துடுவான். ஆமாண்டா, நீ எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் உன்னை நான் தேடி வந்துடுவேன். எல்லாரும் இந்த பூமிக்கு நீ மறுபக்கம் போனாலும் உன்னை தேடி வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான், நீ என்னை விட்டு உயிர் விட்டு போனாலும் நானும் உன் கூடயே வந்துடுவேன்டா. எங்கேயுமே உன்னை தனியாக விட மாட்டேன், போகவும் விட மாட்டேன். நீ எங்கே போனாலும் நான் உன்னை தேடி வருவேன். ஆஹா, அத்தியா, அப்போ நான் காணா போனேன், என்னை தேடி வா, சரியா? வரேன்டா அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் பேசினதாங்க அவனுக்கு அப்படியே மைண்டில் விடுது. வரேன், நான் உன்னை தேடி வரேன்டா. நீ எங்கே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். நான் அன்னைக்கு சொன்னது உண்மைதான். அன்னைக்கு நீ விளையாட்டுக்கு பேசினியா தெரியாது, ஆனால் நான் அதை சீரியஸாக தான் சொன்னேன். இப்போ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அப்போ நான் சொன்னதே நிறைவேற்றணும். உன்னை தேடி நான் வருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் ஜங்குக்கு எதுவும் இருக்காது. நீ எனக்கோசம் வெயிட் பண்ணுவேன், நான் நம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு மேலே ஏஞ்சிக்கிறான். அவன் ஏஞ்சிக்கிறது அப்படியே ஜிமினும் பார்த்துட்டு இருக்கான். டேங்க் அப்படியே போயிட்டு அவனோட லக்கேஜில் தான் அப்படியே பேக்கில் அவன் ட்ரெஸ்லாம் எடுத்து வைக்கிறான். ஜிமின் ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டேயாங், இப்போ எதுக்குடா அவனோட பேக்கில் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்ருக்க? போகிறதுக்கு தான். எங்கே போகிறதுக்கு? இந்த நேரத்தில் எங்கே போகிற? என் ஜங்குக்கை தேடி நான் அவன் ஊருக்கு போகிறேன். எது, ஜங்குக்கை தேடி போறியா? ஆமாம், என் ஜங்குக்கை தேடி போகிறேன். என்ன இப்போ? என்ன இப்போயா? டேய், பூஷான் என்ன சின்ன ஊராடா போய் கண்டுபிடிக்கிறதுக்கு? அவன் அட்ரஸ் வச்சுக்கிட்டே நாய் அப்பயே அலையிறான். எங்கே இருக்கும் எப்படி இருக்கும் தெரியாம. உன்கிட்ட என்னடா இருக்கு? அவன் பேரு தெரியும், ஜங்குக்ட்டு. அவனோட ஃபோட்டோ தான் பார்த்துருக்கேன், இப்படி தான் ஜங்குக் இருப்பான்ட்டு. இதுக்கும் நீ வீடியோ காலில் கூட அவனை பார்த்ததில்ல. அவன் அம்மா யார், அவன் அப்பா யார், அவன் எந்த அட்ரஸில் இருக்கான், அவன் எந்த காலேஜில் படிக்கிறான், அவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஒன்றுமே தெரியாது உனக்கு. அப்புறம் எப்படி போய் அவனை கண்டுபிடிப்ப நீ? இப்போ நீ சொன்னல, அவங்க அம்மா யார், அவங்க அப்பா யார், அவன் ஃபேமிலி எப்படி, அவன் அட்ரஸ் என்ன, அவன் எங்கே படிக்கிறான், அவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, இது யாரும் எனக்கு தெரியாதான்.
ஆனால் எனக்கு என் ஜங்குக்கை தெரியும். என் ஜங்குக்கை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். என் மனசு சொல்லுது அவன் எனக்கோசம் வெயிட் பண்ணுவான். அவன் எனக்கோசம் இருக்கான்னு எனக்கு தோணுது. இப்போ நான் போனால் அவன் எனக்கு கிடைப்பான்னு தோணுது. இத்தனை நாள் என் மனசு சொல்கிறத நான் கேட்கல. இனிமேலாச்சும் அதை கேட்க போகிறேன். நான் பண்ண தப்பெல்லாம் சரி பண்ண போகிறேன். நான் என் ஜங்குக்கை தேடி கிளம்புறேன். அவ்வளோதான். சரி, நீ அவனை தேடி கிளம்புறதெல்லாம் ஓகே. ஒருவேளை அவன் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவ? ஜிமின், ஒரு பொருள் உன்னோடதான் இருந்தா அந்த பொருள் உன்கிட்டயே வந்து சேரும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் ஜங்குக்கு எந்து அவன் கண்டிப்பா எனக்கு கிடைப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே அதிகமா இருக்கு. நான் கிளம்புறேன் என் ஜங்குக்கு தேடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு நான் பேக் எடுத்துட்டு போறான். அப்போ ஜிமின், டே மச்சான் இல்லைடா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடியே ஓடுறான். ஸோ இப்போ விமென் 2 பேருமே வந்து ஏர்போர்ட்டில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் வந்து டிக்கெட் எடுக்க போயிட்டாரு. டயாங்க் அப்படியே மேலே ஸ்க்ரீன் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதில் புஷான் ஃப்ளைட் வந்து இன்னும் 20 மினிட்ஸ் அப்படி போட்டிருக்கு. அதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்போ ஜிமின் டயாங் முன்னாடி அந்த ஃப்ளைட்ஸ் டிக்கெட்ஸ் தான் நிறுத்துறாரு. டா புஷானுக்கு டிக்கெட் அப்படின்னு கையில் கொடுக்குறாரு. டயாங் அதை அப்படியே கையில் வாங்கிட்டு, கிட்டத்தட்ட 5 வருஷ கனவு உன்னை பார்க்க வருது. அதை விட எவ்வளோ கனவு கண்டிருப்பேன் தெரியுமா? இப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும். நீ எப்படியெல்லாம் ஷையாவ அதெல்லாம் ரசிக்கணும். நம்மளோட ஃபஸ்ட்டு மீட் எப்படியோ இருக்கணும்னு யோசித்தேன். ஆனால் இப்படி வந்து அமையும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. எப்படியோ நான் வர்றது வேணா மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் திரும்பியும் போது உன் கூட தாண்டா வருவேன். இது சத்தியம் அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டை பார்த்து பேசிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அனௌன்ஸ்மெண்ட்டும் வருது. பேசஞ்சர்ஸ்லாம் வந்து புஷன் ஃப்ளைட் போகிறவங்க உள்ள வரலாம் அப்படின்ட்டு. அப்படியே ஜிமினை வந்து டயங்க கூட்டிகிட்டு தான் போகிறாரு. ஸோ இப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 பேரும் பூஷானுக்கு வந்துட்டாங்க. இப்போ 2 பேரும் வெளியே தான் நின்றுட்டு இருக்காங்க, ஏர்போர்ட்டுக்கு வெளியே. அப்போ ஜிமின், டே பூஷானுக்கும் வந்தாச்சு, இப்போ இனிமேல் என்னடா பண்ணுறது? டயாங் எதுவுமே சொல்லாம அப்படியே ஒரு டாக்ஸியை பார்த்து தான் போறாரு. ஜிமினும் அப்படியே பின்னாடியே போறாரு. பீச் போகணும், போலாமா அப்படின்னு கேக்குறாரு. பீச்சுக்கா? டேய் என்னடா பீச்சுக்குன்ற? பீச்சுக்கு போய் என்னடா பண்ண போற நீ? டிரைவர், உங்களை தான் கேட்குறேன். பீச் போகணும். போகலாம் சார், ஏறுங்க அப்படி சொல்லி அவரும் உள்ள லக்கேஜ்லாம் வாங்கி வைக்கிறாரு. இவங்க 2 பேர் ஏறுறாங்க. ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இப்படியே பீச்சுக்கும் வந்துட்டாங்க. ஜிமின் வந்து தான் அந்த டிரைவர் காசுலாம் கொடுத்து செட்டில் பண்ணிடுறாரு. டேங்க் அப்படியே பீச்சே பார்த்துட்டு இருக்கான். ஜிமின் அப்படியே டேங்க்கிட்ட தான் போகிறான். டேய் பூஷானுக்கு ஜங்குக்கு தேடி வந்தா சரி ஓகே, இப்போ பீச்சுக்கு எதுக்குடா வந்திருக்க? ஜங்குக்கு தேடி தான். டேய் ஜங்குக்கு இப்படா இங்கே இருப்பான்? நான் இப்போ எங்கே இருப்பான் நான் சொல்லவே இல்லையே. பின்ன ஜங்குக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும், அதான். அதுக்கு ஜங்குக்கு என்ன எனி டைம் பீச்சுக்கா வந்து சுத்திட்டு இருப்பா? அவங்க அப்பா அப்படியே விட்டுருவாரா? டேய் நான் அப்படி சொல்லவே இல்லடா. பின்ன எதுக்குடா இப்போ பீச் வந்திருக்க? சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளு. சரி சொல்லு, எதுக்கு இப்போ பீச் வந்திருக்க? ஜங்குக்கு சொல்லியிருக்கான், இந்த கரையிலனா அந்த கரையில நீ ஒரு நாள் நீ இந்த கரைக்கு வருவ, அப்போ நான் இந்த பீச்சுக்கு உன்னை காமிப்பேன் அப்படின்ட்டு. அதான் இந்த பீச் கிட்ட வந்து நான் சொல்றேன், நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு காமிக்கணும்ல, அதான் காமிச்சிட்டு போலான்ட்டு. ஐயோ இவன் ஒருத்தன் இருந்தா ஓவர் லவ்வா இருக்கான், இல்லைனா மொத்தமா மூடிட்டு இருக்கான். இவனை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது? டேய் ஆல்ரெடியே வந்து காலங்காத்தாலடா, நம்ம சாயங்காலத்துக்குள்ள பொழுது வெறியத்துக்குள்ள அவனை கண்டுபிடிக்கணும். ஏன்டா இந்த நேரத்துல சன்ரைஸ்ல இப்படி பண்ணிட்டு இருக்க? ஒரு காரணமா தான் இப்போ சன்ரைஸ் ஆகுது. இப்போ நான் தனியா இருக்கேன். சன்செட் ஆகிறதுக்குள்ள நானும் ஜங்குக்கும் இங்க இருக்கணும். அவன் சொல்லியிருக்கான் நம்ம காதல் ஆழமானதுன்ட்டு. அப்போ அந்த அலை எப்படி கரை சேருதோ அதே மாதிரி இந்த கடல் அவனை என்கிட்ட சேர்க்கும் நான் நினைக்கிறேன். அதனால தான் நான் வந்துட்டு இந்த கடல் கிட்ட சொல்லிட்டு போறேன். கண்டிப்பா
என் ஜங்குக் இன்னைக்கு சாயங்காலம் இந்த உதிக்கிற சூரியன் திருப்பியும் மறையதுக்குள்ள என் கண்ணு முன்னாடி நிற்பான். நாங்கள் நீங்கள் இப்போம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்குள்ளே நான் கண்டும் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அந்த பீச்சை பார்த்து ஒரு செகண்ட் சிரிச்சுட்டு திரும்பி போகிறான். ஜிமினுக்கு ஒன்றுமே புரியல டயாங் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்ட்டு. பட் அவனுக்கு வேறு வழியும் இல்லை. டயாங் போகிற போக்கில் தான் அவனும் போயாகணும். இப்போ அவனும் பின்னாடியே போகிறான். டயாங் அப்படியே பொறுமையாக நடந்து போய் ஒரு ஸ்டாச்சு பக்கத்தில் தான் நிற்கிறான். ஜிமினா பக்கத்தில் போயிட்டு இப்போ என்னடா பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு? எனக்கு தெரியல. என்னடா தெரியலன்ற? தெரில தானே சொல்ல முடியும். இதெல்லாம் மட்டும் நல்லா வக்கனையா பேசு. நான் வேணா ஒரு ஐடியா கொடுக்கட்டா? என்ன? வேணா அதுவும் நிற்கல ஸ்டாச்சு அது மேலே ஏறி நில்லு. எல்லாரும் வந்து உன்னை ஃபோட்டோ எடுப்பாங்க. கண்டிப்பா வைரல் ஆச்சுன்னா நியூஸுக்கும் போகும், சோஷியல் மீடியாலேயும் நல்லா போகும். ஒருவேளை ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு ஜங்கு கிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு, இங்க பாரு இவனோ ஒருத்தர் குரங்கு மாதிரி ஸ்டாச்சு மேலே ஏறி நிற்கிறான்ட்டு. அப்படி இல்லைன்னா அவனே சோஷியல் மீடியால பார்த்துட்டு கூட இங்க வரலாம். ஜிமின் இப்படி சொன்ன அடுத்த செகண்டே டயாங் அப்படியே மேலே ஏறுறான். என்னடா பண்ற? இறங்குடா சொல்ல அவன் பாட்டு மேலே ஏறுறான். ஜிமினுக்கு என்ன பண்றது தெரியல, வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டயாங்கோட காலை பிடிச்சி இழுக்கிறான். 2 பேரும் பொத்துன்னு கீழே விழுறாங்க. ஐயோ அம்மா என் இடுப்பு. டேய் படுப்பாவி ஏன்டா மேலேயே ஊந்த? பின்ன நீ பிடிச்சி இழுத்தா மேலதானே விழுவாங்க. ஐயோ உன்னை காப்பாத்த போய் நான் ஐயோ இடுப்பு. இப்ப ஏன்டா மேலே ஏற போன? நீ தானடா சொன்ன மேலே ஏறினா எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாங்க, நியூஸில் வரும், சோஷியல் மீடியாவில் போடுவாங்க, அது மூலமாக ஜங்குக்கு போவோன்ட்டு அதான் மேலே இருப்போனேன். டேய் நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டா, ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏன்டா இப்படி பண்ணுற? சும்மா சொன்னா இப்படி பண்ணிவிடியாடா? ஜிமின் நீ சும்மா சொன்னியோ பேச்சுக்கு சொன்னியோ, ஆனால் நான் அது ரொம்பவே சீரியஸாக இருக்கேன்டா. எனக்கு இப்போ எப்படியாச்சும் ஜங்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன வழி கண்டுபிடிச்சாலும் பரவாயில்ல. சீரியஸாக பண்ணியோ காமெடி பண்ணியோ அழுதோ கோவப்பட்டோ ஆக்ஷனில் இறங்கியோ எப்படியோ எனக்கு என் ஜங்குக்கை கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். நான் அதுக்கோசம் என்ன வேணா பண்ணுவேன். நீ சீரியஸாலாம் சொன்னியோ இல்லை விளையாட்டுக்கு சொன்னாலும் தெரியாது. எப்படி பண்ணா என் ஜங்கு கிடைப்பானா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் டயாங் மேலதான் போறான். நில்றா டே, நான் சும்மா சொன்னடா சாமி, இப்பெல்லாம் பண்ணா போலீஸ் தாண்டா வந்து பிடிப்பாங்க. அப்புறம் உன் மாமனார் வீட்டுக்கு போறோமோ இல்லையோ உன் மாமியார் வீட்டுக்கு நம்ம 2 பேரும் போயிடுவோம்டா. கொஞ்ச நேரம் சும்மா இருடா. இங்க பாரு நீ தானே சொன்ன உனக்கு ஒரு பொருள் கிடைக்கும்னா கண்டிப்பா அது கிடைக்கும்ட்டு சொன்னதா. அதுக்குன்ட்டு பொருள் கிடைக்கும்ட்டு அப்படியே உட்காந்தா கிடைச்சிருமா? என்ன எஃபெக்ட் போட்டா தானே கிடைக்கும். ரைட்டு, என்ன எஃபெக்ட் போடணும். ஆனா அதுக்கு என்ன வழி கிடைக்கணும்ல. நம்மளுக்கு வழி கிடைக்கும்டா. ஆண்டவர் என்ன வழியை காமிப்பாரு. சரியா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, என்ன வழி நம்மளுக்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ டயாங்கோட போனுக்கு ஏதோ பாப்அப் சவுண்ட் கேக்குது. அவன் எடுத்து பாக்குறான். அவன் எடுத்து பார்த்தோன்னே அப்படியே மூஞ்சில அப்படியே ஸ்மைல் தெரியுது. ஜிமின் அதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணு, என்னடா என்ன தெரிஞ்சது? நீ சொன்னல வழி கிடைக்கும்ட்டு. ஆமா கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனை காமிக்கிறான். அவன் போனை காமிச்சேனே ஜிமினும் சிரிக்கிறான் ஒரு வில்லத்தனமா. இப்ப அப்படியே அத சரி காமிச்சா ஒரு ரூம்ல ஒரு பையன் எங்கேக்கோ சுத்திட்டு இருக்கான் நடந்துட்டு. ஐயோ ஐயோ எனக்கா கல்யாணம் ஆச்சு? எனக்கா ஐயோ திண்ணையில போறவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம் ஆவாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்னாலேயே நம்ப முடியல. ஐயோ டேய் ஜாக்கு, இனி நீ சிங்கிள் இல்லடா, உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பதான் பரவசமா இருக்கே. என்ன நம்ம மச்சானுங்க 2 பேர் தான் இல்ல, அதை நினைச்சதான் ஃபீலிங்கா இருக்கு. இல்ல அவனை என்னந்தா கண்டிப்பா நம்மளுக்கு கல்யாணம் பண்ண விட்டுருக்க மாட்டானுங்க. எப்படியோ அத்தை பொண்ணு கல்யாணத்துல குட்டியை குழப்பி கல்யாணத்தை முடிச்சாச்சு. ஒரே கொச்சாலமா இருக்கு. இல்ல இப்ப நம்ம சிரிக்க கூடாது. இப்ப நம்ம சிரிச்சா
கண்டிப்பா அந்த ஆத்தர் புள்ளைக்கு பிடிக்காது. இந்த மில்கி புள்ள எவனையாச்சும் அமுச்சு விட்டு நம்மளுக்கு குட்டிய குழப்பி விட்டுருவா. யாருன்னா வரத்துக்கு முன்னாடி நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் பகல முடிச்சிட வேண்டியதான். என்னை எவன் தடுப்பான் அப்படின்னு அவன் சொல்லும் போதே நாங்க தடுப்போம் அப்படின்ட்டு பின்னாடி ஒரு சவுண்டு கேக்குது. எவன்டா அது திரும்பி பார்த்தா விமின் தான் நிக்கிறாங்க. ஜாக்கு டயாங்க பார்த்துட்டு நீங்க நீங்க வந்து சங்கு கூட ஆளு தானே நீங்க? பரவாயில்ல. தெரிஞ்சு வச்சதிருக்க. ஃப்ரெண்டோட ஆளு இன்னும் மறக்கலை போல. சரி, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? உனக்கு கல்யாணமாமே, அதான் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போலான்னு வந்திருக்கேன். நான் உங்களை கூப்பிட்டதே இல்லை. உங்களுக்கு எப்படி இங்கதான் கல்யாணம் தெரியும்? எப்படி தெரியுமா? நீதானே இன்ஸ்டால உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு போஸ்ட் போட்டு எங்க நடக்குது எது நடக்குதுன்ட்டு ஏதோ டிஎம் கமிச்சு விட்டுருக்க. எது நானா? நீயே தான். இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேம் வந்து அவனோட ஃபோனை காமிக்கிறான். ஆக்சுவலா ஜாக் என்ன பண்ணியிருக்கானா, அவனுக்கு கல்யாணம் ஒன்றுனே அந்த ஃபோட்டோவை எடுத்து எல்லாருக்கும் தெரியணும். இத்தனை நாள் சிங்கிள் சிங்கிள் சொல்லியிருப்பாங்களே, ஸோ எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு எல்லாருக்குமே அதை அமுச்சு விட்ருப்பான். அது டயாங்க்கும் போயிருக்கோம். அதை தான் வந்து ஜிமின் கிட்ட அவன் காமிச்சிருப்பான். இப்போ அந்த லொக்கேஷனுக்கும் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ ஜாக் தலையில அப்படியே கையை வச்சுக்கிட்டு என்னை எதிரி வெளியந்தெல்லாம் வரத்தாவில நானே நானே போதும் அப்படின்ட்டு நெஞ்சிலே வச்சுக்கிறான். சரி சரி, ஓ பர்ஃபார்மன்ஸ் நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் ஜங்குக்கு எங்கன்னு சொல்லு. ஜங்குக்கா? ஜங்குக்கு எங்க எனக்கு தெரியாதே. ஏய், பொய் சொன்னா அவ்வளவுதான். உனக்கு ஜங்குக் எங்க இருக்கான்ட்டு நல்லாவே தெரியும். நீ ஜங்குக் அப்புறம் இன்னொரு பேர் என்ன? யோகி. நீங்க 3 பேரும் ஒன்னா தானே சுத்துவீங்க. இப்ப ஜங்குக் தெரியாதுன்ற? ஐயோ, சத்தியமா எங்க இருக்கான்னு தெரியாது. இப்ப பாருங்க, என் கல்யாணத்துல கூட அவன் இல்லையே. அவனை நான் பார்த்தே 2 மாசம் கிட்ட ஆச்சு. அவனுங்களுக்கும் எனக்கும் ஒரு சண்டே ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் அவனுங்கிட்ட பேசுறதில்ல. கால் பண்ணாலும் அவனுங்களுக்கு போல, நானும் அங்க போல அவனுங்களை தேடி. இங்க பாருங்க, இப்ப கூட எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா அவனுங்க 2 பேரும் இங்க இல்லையே. இப்ப இருந்திருப்பானுங்க தானே. நீ என்ன ஊரு கூட்டி போஸ்டர் அடிச்சு பத்திரிக்கை வச்சா கல்யாணம் பண்ண? மாமன் பொண்ணு கல்யாணத்துல வந்து குட்டைய குழப்பி தானே கல்யாணம் பண்ண. இப்படி சொன்னே ஜாக்குக்கு பொறக்கிறது. நான் அப்படி பண்ணல. அவளுக்கு கல்யாணம் நின்றுச்சு. நான் வந்து சரி பெருந்தன்மையா அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யாரு? நீ பெருந்தன்மையா பண்ணிக்கிட்ட. கொஞ்சம் இதை கேக்குறியா ராசா அப்படின்ட்டு டயாங் இன்னொன்னு இருக்கிறான். ரெக்கார்ட் தான். அதில் பார்த்தா ஜாக் பேசின எல்லாமே இருக்கு. ஜாக் அதை கேட்டு இன்னும் கண்ணுலாம் வெளியே வந்துட போல அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். என்ன இதை போயிட்டு இப்போ உங்க மாமங்காரர்கிட்ட நான் காமிக்கணுமா? ஐயோ, வேணாம் வேணாம் வேணாம். எனக்கே இப்பதான் கல்யாணம் நடந்திருக்கு. அதுல எதையும் குட்டையை குழப்பிடாதீங்க ப்ளீஸ். அது எப்படிப்பா நீ மட்டும் இன்னொரு பொண்ணு வாழ்க்கையில குட்டையை குழப்பலாம், நாங்க வாழ்க்கையில குட்டையை குழப்பக்கூடாதா? ஐயோ டயாங், நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் ப்ளீஸ். இதை மட்டும் பண்ணிடாதீங்க. இப்ப வந்தல, இது பாயிண்ட். சரி சொல்லு, எங்க ஜங்குக்? ஐயோ சத்தியமா எனக்கு தெரியாது அவங்க எங்க இருக்கான்ட்டு. இது சரிப்பட்டு வராது, நான் உன் மாமா கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் அப்படியே வந்து வெளியே போலான்னு பாக்குறான். டயாங் போலான்னு பாக்குறாரு. ஜாக் உடனே கையை பிடிச்சிட்டு ஐயோ வேணாம் வேணாம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நானே இப்பதான் கஷ்டப்பட்டு என் மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் அதுல எதுவும் பண்ணிடாத. நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு அவன் எங்க இருக்கான்னு தெரியாது. அவன் வீட்டுல எனக்கு தெரியவே தெரியாது. அவனை பார்த்தேன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ப்ளீஸ் நம்பு. சரி, வீட்டையாச்சும் காமி, நான் அங்க போயாச்சும் பாத்துக்கிறேன். ஐயோ, நான் தான் சொல்றேன்ல, அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் அவங்க வீட்டுக்குலாம் போனது கிடையாது. நான் அவனை ட்ராப் பண்றதுனால பிக்கப் பண்றதுனால அவனை பாக்குறதுனா அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போவேன். அங்கிருந்து தான் நாங்க எங்க இருந்தாலும் போவோம். வீட்டுக்கெல்லாம் நான் இது வரைக்கும் போனதே கிடையாது. அவனும் எங்க வீட்டுக்கு வந்ததும் கிடையாது. அந்த மாதிரி அவங்க அப்பா அவனை வளர்த்து வச்சிருக்காது. இது தவிர வேற எனக்கு எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. எப்படியே ஜாக் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஜிமினோ, டேய் அவனை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலடா. நீயே சொல்லியிருக்கல ஜங்கு கூட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் அப்படின்ட்டு.
எங்கேயும் அவனை வெளியே அனுப்ப மாட்டாரு, யாரு கூடயும் சேர விட மாட்டாருன்ட்டு. ஸோ அப்போ கரெக்ட் தானே, இவனுங்க அவன் வீட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அவன் சொல்கிறது உண்மையாக மாதிரி தான் இருக்குது. அவனை கொஞ்சம் நம்பு, பாவமாக இருக்கு வேற பார்த்தா அப்படின்னு சொல்கிறான். அப்போ டயங்கும் ஜாக்கை பார்த்துட்டு, அப்போ உனக்கு அவன் வீடு தெரியாது? ஆமாம் பாஸ். சரி, அப்போ அவனோட பஸ் ஸ்டாண்டாச்சும் எனக்கு காமி, நான் அங்கேருந்து அவனை தேடிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் வந்து காமிக்குவா? நான் வேணா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன் அனுப்புறேனே. இப்போ நீ வர்றியா இல்லை நான் உன் மாமா கிட்ட? இல்லை இல்லை நான் வரேன். ஆனா என்ன ஆனா? நான் இப்போ கல்யாண மாப்பிள்ள வெடிகால விட்டு என்னை எப்படி அனுப்புவாங்க? சுற்றி எங்கள் சொந்தக்காரங்க, அம்மாப்பா மாமா, அதோட என் ஒய்ஃப் வேற இருக்காங்க. என்னன்னு நான் சொல்லிட்டு வர முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கையை பிடிச்சிட்டு வெளியே வெட்டிங் ஹாலுக்கு தான் இட்டுன்னு வர்றாரு. அங்கே எல்லாருமே இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல, பாருங்க இப்போ எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, நம்ம எப்படி வெளியே போகிறது அப்படின்னு ஜாக் கேட்குறா. இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் என்ன பண்ணுறேன்னா ஜாக்கோட காலில் ஓங்கி மிதிக்கிறான். ஐயோ அம்மா, காலை மிஸ்டாலே பாவி, ஏடா வச்ச அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே திருப்பி பிடிச்சி தள்ளி விட்டுறான். அங்க இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க ஜாக் கத்துறதா. அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்துட்டு, ஐயோ என் புள்ள என்ன பச்சுப்பா, எதுக்கு அவன் கத்திட்டு இருக்கான்? ஆண்டி அவனுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். நெஞ்சு வலியா? ஆனா அவன் காலை தானே பிடிச்சி கத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஜிவன் கிட்ட போயிட்டு, முண்டோ நெஞ்சு பிடிச்சி கத்துறா. ஐயோ இவனுங்க வேற காலை விட்டு நெஞ்சு பிடிக்கிறான்னு சொல்லுங்க. அப்படியே ஜாக்கோ வந்து காலை விட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு, ஐயோ நெஞ்சு வலிக்குதே, செத்துருவோம் போலயே, வலிக்குதே, ஆம்புலன்ஸ் 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 யாரா கூப்பிடுங்கடா, வலிக்குது, சுத்தி நின்று பாக்குறானுங்களே, அவனா பண்ண மாட்டாளே, டீ பர்ஃபார்மன்ஸ் பண்ற முடியலடா அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்போ அங்க இருந்து அவனோட வைஃப் வராங்க. ஜாக் ஜாக் உங்களுக்கு என்னாச்சு? ரோஸ் ஜாக் அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது பாட்டு ஜிமின் முண்டோ பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்றா அப்படின்ட்டு திருப்பி கிள்ளி விட்டுறான். வலிக்குதே. ஜாக் உங்களுக்கு என்னாச்சு? வலிக்குதுவா, வலிக்குது. எங்க வலிக்குது? நெஞ்சுதான் நெஞ்சுதான் நெஞ்சு வலிக்குது. யாரடா ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கடா, பர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி சாக்குறாருங்களே. ஐயோ நிஜமா வண்டி வச்சா கூட இப்படிதான் வடக்க போறியே. எப்பா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க, ஜாக்குக்கு ஏதோ ஆயிடுச்சு, புலம்பிக்கிட்டே இருக்காரு. என்ன புலம்புறாரு கூட புரியலப்பா. டேய் மாப்பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுச்சு போல, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்கடா. ஐயா அங்கிள் அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். என்னட்டா அங்க? ஆமாம் அங்கிள், நாங்கள் கூட்டிகிட்டு போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தூக்குறாங்க. ஐயோடே பொறுமையா தூக்குங்கடா, கீழே கீழே விட்டுற போறீங்க. என்னதுப்பா? ஐயோ வலிக்குது வலிக்குது. தம்பி தம்பி சீக்கிரம் கூட்டிட்டு போங்கப்பா, ரொம்ப வலிக்குது. அதோ தூக்கிட்டு போறான் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வெளியே தான் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ ஜாக்கோட மாமா அங்கிருந்து வந்து, தம்பிங்களா இதாங்கப்பா கார் சாவி, கார்ல தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டு கார் சாவி தூக்கி போடுறாங்க. ஜிமின் அப்படியே வந்து ஜாக்க விட்டுடுறான். ஜாக்க விட்டுடல, அப்படியே புத்துன்னு கீழே ஊந்துடுறா. ஐயோ வா விட்டாடே பர்வாவி. தேங்க்ஸ் அங்கிள், பார்த்து கூட்டிட்டு போங்கப்பா. அதான் எனக்கு பத்திரமா பாத்துக்கிறோம். கிளிப்பாளுங்க, வலிக்குதுடா, தூக்குங்கடா, மூட்டு மேல ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் போய் உக்காந்துக்கிறான். ஜாக்கும் போய் உட்காந்துக்கிறான் அமைதியா. இப்போ டயாங் தான் கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. சரி அட்ரஸ சொல்லு, அவனோட பஸ் ஸ்டாப் போனோம்ல அங்க எங்க இருக்குன்னு காமி அப்படின்னு சொல்றாரு. ஜாக்காடே ரூட் சொல்லிட்டு இருக்கான். டயங்கும் அதுக்கேத்த மாதிரி போயிட்டு இருக்காரு. இப்போ ஒரு வழியா அந்த பஸ் ஸ்டாப்பும் வந்துட்டாங்க. இதுதான்ப்பா, இதுதான் ஜங்குகோட பஸ் ஸ்டாப்பு. இங்கே தான் நான் வந்து கால் அடிப்பேன், அவன் வருவான் எப்பயோ. அதே மாதிரி அவனை விடுறதுனால நான் இங்கே தான் விடுவேன். மற்றபடி அவன் வீட்டுக்குன்னா நான் போக மாட்டேன். அவனை கடைசியாக நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தேன், அதோடு நான் இன்னும் பார்க்கல. இப்போ அவன் இங்கே இருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு ஜாக் சொல்கிறான். அப்போ ஜிமின், டேய் என்னடா இவன் இப்படி சொல்கிறான், இப்போ என்ன பண்ணுறது? ஜங்கு இங்கே இருக்கானா இல்லையா கூட தெரியலையே. இல்லடா அவன் இங்கே தான் இருக்கான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி அவன் இங்கே தான் இருக்கானா ஓகே, ஆனால் இப்போ அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? டேய் ஜிமின், புஷனில் அவன் எங்கே இருக்கான்ட்டு அவ்வளோ பெரிய புஷனில் நீ எப்படியே தேட போகிறேன்னு சொன்னேன். அவன் ஏரியா வரைக்கும் வந்துட்டேன், வீடு வரைக்கும் என்னால் போக முடியாதா?
சரி எட்டி போற? இரு, அதுக்கும் எதனா என் மனசு சொல்லும், அதுபடி தான் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க பார்த்துட்டு இருக்கான். அப்போ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலயே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதுக்குள்ளதான் போறான். ஜிம்மினும் ஜாக்கும் ஒண்ணுமே புரியாம பாக்குறாங்க. ப்ரோ, என்ன உங்க ஃப்ரெண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறான்? எனக்கு அதானே தெரியல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடியே போறாங்க. டேங் ஸ்ட்ரைட்டா உள்ள போறான். உள்ள போயிட்டு அங்க ஒரு போலீஸ் இருக்காரு. அவர்கிட்ட எதுவுமே கேட்காம அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க சேர்ல அப்படியே உட்காந்துடுறான். அவர் அப்படியே பாக்குறாரு. என்னப்பா தம்பி, என்ன வேணும்? சார், நான் தொலைஞ்சிட்டேன். என்ன? நான் தொலைஞ்சிட்டேன் சார். நீ தொலைஞ்சிட்டியா? என்னப்பா உளர்ற? ஆமா சார், நான் தொலைஞ்சிட்டேன். என் லவர் இப்ப என்னை தேடிட்டு இருப்பான். அவன் என்ன சேர்த்து வைங்க. என்னது? நான் சொல்றது புரியலையா? என் பேர் டயாங் சார். என்னோட லவர் பேரு ஜான் ஜங்கு. நான் இப்போ தொலைஞ்சிட்டேன் இந்த ஊர்ல. அதனால என் லவரை கண்டுபிடிச்சு அவன் கூட என்னை சேர்த்து வைங்க. தம்பி, இதெல்லாம் இங்க பண்ண முடியாது, தயவு செஞ்சு வெளியே போ. இது போலீஸ் ஸ்டேஷன் தானே, எல்லாரையும் காணா போயிட்டா கண்டுபிடிச்சு கொடுக்குற இடம் தானே. நான் இப்ப காணா போயிட்டேன், என்னையும் ஆள் கூட சேர்த்து வைங்க. இங்க பாருப்பா, நீ விளையாடுறதுக்கு இது இடம் கிடையாது. என்னை பார்த்தா விளையாடுற மாதிரியா இருக்கு? நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன்ப்பா. பெரிய ஆஃபீஸர் வந்தாருன்னா நீ செத்த. ஒழுங்கா இன்ஸ்பெக்டர் வரதுக்குள்ள இங்கேருந்து போயிடு. உனக்கு நான் லாஸ்ட் வார்னிங் தரேன். என்ன இப்போ சேர்த்து வைப்பீங்களா மாட்டீங்களா? ஐயோ, யாரா இவன்? டேய், இவனை யார் உள்ள விட்டது எதுவுமே கேட்காம இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த போலீஸ் கத்திட்டு இருக்காரு. அப்போ ஜிம்மினோ ஜாக்கும் தான் உள்ள வராங்க. சாரி சார், நான் வெளியே கூட்டிட்டு போறேன். டேய் டயாங், எதுக்குடா இப்படி பண்ணிட்டு இருக்க, வாடா வெளியே அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனா டயாங் அப்படி அந்த சேர்ல உட்காந்துருக்கான். ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீ பண்றன்ற பேர்ல எங்களையும் சேர்த்து தேடி வாங்க விட்றாத ப்ரோ. இங்க இருக்கவங்களும் ரொம்ப டெரரான போலீஸ் ப்ரோ, வா ப்ரோ போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கம் பிடிச்சி இழுக்கிறான். வர்ற மாதிரியே தெரியல. அப்போ டேங் என்ன பண்றானா, அந்த ஆஃபீஸர் உட்காந்துருக்காருலடா, அவர் பக்கத்துலயே அவரோட பிஸ்டல் இருக்கு, அதை கையில எடுத்துக்கிறான். அதை எடுத்தோடனே ஜாக்கோ ஜிம்னு 2 ஸ்டெப் பேக் போயிடுறாங்க. டே 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 மச்சான், என்னடா பண்ற? அப்படியே எடுத்து டேங் அவன் தலையில வச்சுக்கிறான். இப்போ நீங்க என் ஜங்குவை கண்டுபிடிச்சு தரீங்களா, இல்ல நான் சுட்டுக்குவா? டே நீ எதுவும் பண்றாதடா, நீ போலீஸ்ல என்ன பண்ண, எங்களுக்கு தாண்டா பிரச்சனை, எங்க வேலை மொத்தமா போயிடும். தம்பி கீழே வைப்பா, எது வந்தாலும் பேசிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எனக்கு கண்டுபிடிச்சு தருவீங்களா மாட்டீங்களா? டேய் டயாங், பைத்தியம் பிடிச்சிச்சாடா உனக்கு? கீழே போடுறா, அதை எதனா ஆகிட போயிடு, பிரச்சனை ஆயிடும்டா, பெருசாயிடும், விட்றா. டேய் சும்மாடா, எனக்கு தெரியாது, நான் ஆல்ரெடி சொன்னதுதான், நான் சீரியஸா இருக்கேன். எனக்கு ஜங்குக் வேணும், அதுக்கோசம் நான் என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு இப்ப தெரியாது, எனக்கு இப்ப ஜங்குக்கோட இன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இல்லைன்னா நான் இங்கே சுட்டுட்டு சாவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்டலை இன்னும் அழுத்தி வைக்கிறான். அப்போ அவன் கன்னத்திலேயே பளீர் யாரோ விடுறாங்க. அவன் அப்படியே விழுறான் கீழே. அடிச்ச ஃபோர்ஸ்ல டயம் கீழே விழுந்துடலாம். அந்த பிஸ்டலும் வந்து அந்த சைடு போயிடுச்சு. டக்குன்னு பார்த்து ஆஃபீஸர் எடுத்துடுறாரு. எல்லாருமே பாக்குறாங்க, பெரிய ஆஃபீஸர் தான். எல்லாருமே ஒன்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க, இதுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை, இதை மட்டும் வக்கனையா வச்சிருங்க. ஒருத்தன் உள்ள வந்து இவ்வளோ பிரச்சனை பண்ணி பிஸ்டலை கையில எடுத்து வச்சிருக்கான். நீங்களே ஒன்னாரு ஆணியை புடிக்கிட்டு இருந்தீங்க. அவன் பிஸ்டலை வச்சு அவனுக்கு எதனா பண்ணியிருந்தாலும் இல்லை நம்மள எதனா பண்ணியிருந்தாலும் பில்டிங் எதனா இருந்தாலும் மொத்த பேரும் போய் நிக்க வேண்டியதான் சட்டையை அவுத்துட்டு. யாரா இவ, எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயங்க தான் திரும்பி பாக்குறாரு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்க பிஸ்டலை எடுத்து மிரட்டுவேன் அப்படின்னு சொல்லி எட்டி அடிக்கலாம் போறாரு. அப்போ ஜாக் தான் அரமையாங் அப்படின்னு கத்துறான். ஆரம் அப்படியே திரும்பி பாக்குறாரு. அங்க ஜாக் நிக்கிறான். ஜாக், நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு பாக்குறாரு. இப்படியே ஒரு ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்போ ஆரம் அவர் சீட்ல உட்காந்துருக்காரு. எதிர்க்க இருக்க சீட்ல வந்து டயாங், ஜிமின், ஜாக் 3 பேரும் உட்காந்துருக்காங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் ஜிமினும் ஜாக்கும் ஆரம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. டயாங் அப்படியே அமைதியா கீழே குனிஞ்சு உட்காந்துருக்காரு. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? கடையில தான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்க்காம காதலிக்கிறது, அவங்களுக்கோசம் என்ன வேணா செய்யறதுன்ட்டு. பரவாயில்ல, நேர்ல பார்க்கும்போது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் என் ஸ்டேஷன்ல இருக்கவும் தப்பிச்சிட்டீங்க. இதுவே மற்றவங்க ஸ்டேஷனாக இருந்தால் இன்னத்துக்கு கம்மி தான் இண்டி இருக்கணும் 3 பேரும், தெரியும்ல.
ஐயோ ஆரமையா, நான் தான் சொன்னேன்ல, அவர் வந்து ஜங்குக்க வந்து அப்படி பண்ணிட்டு ஒரு கில்ட்டில இருக்காரு. அண்ட் அவனை தேடணும், அதில் தான் அப்படி பண்ணிட்டாரு. புரியுதுடா, நானும் லவ் மேரேஜ் பண்ணவன் தானே, போலீஸ் தான் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், நானே போய் தூக்கணவன் தானே, சின்ன தானே. சரி சரி, விடு விடு. உனக்கோசமும் இதோ இந்த பையனோட லவ் ஸ்டோரி கோசமும் உங்களை நான் விடுறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ உள்ள ஒரு ஆஃபீஸர் வந்து, சார் நீங்க கேட்ட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைலை கொடுத்துட்டு போறாரு. இந்தாங்க நீ கேட்ட ஃபைல். வேணாம், டேய் இந்தடா அப்படின்னு சொல்லி டேங்கிட்டு தான் நிட்டுறாரு. நீ கேட்டல ஜங்குக், அவனோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்போதான் டயாங் வந்து மேலே நிமிந்து பார்க்குறான். டயாங் ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு அந்த ஃபைலை வாங்கி அப்படியே அவன் நெஞ்சோட வச்சுக்கிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்லாம் வேணாம், அடுத்த வாட்டி யார்கிட்ட இப்படி பண்ணாம இரு. ஏன்னா எல்லாரும் என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க, சரியா? உனக்கு மட்டும் ப்ராப்ளம் வராது, உன் கூட ஏதோ நம்பி 2 பேரும் வந்திருக்கானுங்களே, இவனுங்களுக்கும் சேர்த்து ப்ராப்ளம் வரும். ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க, புரிஞ்சுதா? எதுவாக இருந்தாலும் எந்த ஹெல்ப் வேணாலும் எனக்கு கால் அடிங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இந்த ஜங்குக் எப்படி இருப்பான்ட்டு எங்களுக்கு தெரியல. அண்ட் வந்து மொத்த டீட்டெயிலும் ஒருத்தரை பற்றி கொடுத்தா எங்களுக்கு மேலே இருந்து ஏன் அப்படி கொடுத்துருக்கீங்கன்ட்டு ப்ராப்ளம் வரும். அதனால் இந்த ஏரியாவில் இருக்க 3 ஜங்குக்கோட அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த 3 பேரில் யாருனா தான் நீ தேடுற ஜங்குக்காக இருக்கும். அதை நீ போய் பார்த்துக்கோ, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் சார், இதை ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். பரவாயில்லப்பா. அப்புறம் ஜாக்கு, உனக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆச்சாமே கேள்விப்பட்ட? ஆமாயா, அதை ஏன் கேட்குறீங்க, ஒரே கூத்தாயிடுச்சு. எப்படியோ கல்யாணம் பண்ணி சாதிச்சிட்ட. சாதிச்சு என்ன பிரயோஜனம்? அதான் இவனுங்க 2 பேரும் நீங்க தூக்கிட்டு வந்துட்டானுங்களே. என்னடா சொன்ன? ஒன்னேயா, சரி எங்களுக்கு ஜங்குக்கு தேட டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க 3 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ டயாங் அப்படியே வெளியே வந்து அந்த ஃபைல் தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஜிமின் தான், டேய் இப்போ எங்கடா இப்போ போகிறோம், இருடா ஃபைலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை பார்க்குறான். அதில் 3 ஜங்குக்கோட பேர் இருக்கு, அண்ட் அவங்களோட அட்ரஸ் இருக்கு. மற்றபடி எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. ஆரம்பம் சொன்ன மாதிரி தான், ரொம்ப கொடுத்தா மேலேருந்து ப்ராப்ளம் வரும்ன்ட்டு. டே ஜிமின், ஃபஸ்ட்டு இருக்க அட்ரஸ் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான், ஒரு 50 மீட்டர் போனால் போயிடலாம். பட் மற்ற 2ம் கொஞ்சம் தூரமாக தான் இருக்குது, ஆனால் இருந்தாலும் 2ம் கிட்ட கிட்ட இருக்குது, லைக் மேலே கீழேன்ற மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டு இருக்க அட்ரஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அதுக்கடுத்து மற்ற 2 அட்ரஸ்க்கும் போய் ஒன்றா பார்க்கலாம், சரியான்னு சொல்லிட்டு அப்படியே 3 பேர் அங்கேருந்து கிளம்புறாங்க. ஃபஸ்ட் அட்ரஸ்க்கு தான் 3 பேரும் இப்போ ஃபஸ்ட் அட்ரஸ்க்கு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரொம்பவே வந்து க்ரௌடாக இருக்குது, எல்லாரும் சுற்றி நிறைய பேர் இருக்க மாதிரி. அப்போ டயாங் அங்கே இருக்கிறதுலேயே ஒருத்தர்கிட்ட போயிட்டு, இது ஜங்குக்கோட வீடு தானே? ஆமாம். நீங்களும் அவரை கடைசியாக பார்க்க வந்திருக்கீங்களா? கடைசியாவா? ஆமாங்க, ரொம்பவே முடியாமட்டார் ரொம்ப நாளா. போய் பாருங்க, எப்போ வேணா போகிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டயாங்க் அப்படியே ஒரு செகண்ட் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அப்படியே அவனுக்கு உலகமே நீண்ட மாதிரி இருக்கு, அவனுக்கு கண்ணில் கலங்குது, அவனுக்கு ஒரு மாதிரி வீக்காக இருக்கு. அப்போ ஜிமின் தான் கிட்ட வந்துட்டு, டே மச்சான் அப்படிலாம் இருக்காதுடா, அது ஜங்குக்கா இருக்காது, நம்ம அவ்வளோ போய் பார்க்கலாம். நான் வரல. டேய் இப்போ ஏன்டா அழுகிற மாதிரி பேசுகிற? வாடா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, நீ நம்புறல ஒரு ஜங்குக்கு இருப்பான், அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுன்ட்டு, வா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். டயாங்க் அப்படியே அவனோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படியே வீக்காகுது, ரொம்ப வலிக்குது. அவனும் அப்படியே உள்ளே போயிடுறான், ஆனால் கண்ணை மூடிட்டே இருக்கான். அப்போ ஜிமின்தா, டே கண்ணை திறந்து பாடுறா. நான் திறக்க மாட்டேன். டேய் திறந்து பாருடா, அப்போதான்டா அவனுக்கு தெரியும் அப்படின்றான். டயாங் திறந்து பார்க்குறான். அப்போதான் அவனுக்கு கொஞ்சம் மூச்சே வருது, ஏன்னா அங்கே படுத்துருக்கிறது ஒரு 70 வயசு தாத்தா. அப்போதான் அவனுக்கு இதுவே வருது, ஓதான் கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சுடா. சார் ரொம்ப பயந்துட்டீங்க போல. பின்ன இருக்காதடா, அவன் கல்ல சொன்னது அப்படி, தாத்தா சொல்லியிருந்தா இன்னத்துக்கு என் மூச்சே இதுவாயிருக்கும், அதில் வேற அவன் இல்லை. அப்போ ஜாக் அந்த தாத்தாவை பார்க்குறான். தாத்தாக்கு பத்தியா வசதிய, உடம்பு முடியாம பார்த்துருந்தாலும் காலமுக்கு ஒரு பொண்ணு, கையமுக்கு ஒரு பொண்ணு, விசிற ஒரு பொண்ணு,
வாழ்றாயா மனுஷன். அதுவும் சின்ன சின்ன பொண்ணா இருக்கே, அந்த தாத்தாவை சுத்தி எல்லாம் சின்ன சின்ன பொண்ணா இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கான். ஜாக் இப்படி சொல்றது பார்த்துட்டு அங்க ஒரு ஆளு, சின்ன சின்ன பொண்ணா இருந்தே என்ன பிரயோஜனம், அவர் நினைச்ச பொண்ணுதான் அவரை விட்டு போயிடுச்சே. என்ன சார் சொல்றீங்க, என்ன ஆச்சு? அதுவாப்பா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தாத்தா ரோசனுன்ற ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுப்பா, ஒரு 19 வயசு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. ஆனா அந்த பொண்ணு இவரை விட்டு ஓடி போயிடுச்சு. இது ரோஸா? ஆமாப்பா, ரோஸ் தான். ரோஸ் தான் அவருக்கு உயிர். இப்படி சொல்றத பார்த்துட்டு டயாவும் ஜிம்மினும் சிரிக்கிறாங்க. அப்ப ஜிமின்டா, என்ன ஜாக்கே, ரோஸ் தான் உயிராமே? யார் ரோஸ் அது? யார் ரோஸ்லாம் அப்படி கிடையாதுப்பா, எனக்கு நல்லா தெரியும் யார் ரோஸாலாம் இருக்காது அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த தாத்தா, ரோஸ் ரோஸ் எங்க அம்மா போன ரோஸ் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா அப்படியே முணங்கிட்டு இருக்காது. அது பார்த்தோன்னே அவங்க 2 பேரும் இன்னும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜாக்கு செம்மையா கோவம் வருது. அவன் அந்த தாத்தா கிட்ட போயிட்டு, ஏன்டா கிழவா, கட்டையில போறவனுக்கு நாட்டுக்கட்ட மாதிரி பொண்ணுங்க கேக்குதா? இதுல ரோஸு ரோஸு புலம்புவா செய்யற? என்ன சொன்னாங்க? ரோஸ் தானே உனக்கு உயிர், அப்படிப்பட்ட உனக்கு உயிரே தேவையில்லடா அப்படி சொல்லிட்டு நெஞ்சிலே குத்துறான். அந்த டாட்டா டக்குன்ட்டு அந்த கண்ணை முடி கீழே சாஞ்சிருது. டே கிழவா, டே கிழவா, ஐயோ கிழவு புட்டுக்கலாம் போலயே அப்படின்ட்டு ஜாக் போய் நோசாண்டு கை வச்சு பார்க்கறான். பார்த்தா மூச்சு இல்ல. அப்ப பக்கத்துல இருக்க பொண்ணுங்களா, ஐயோ கொலை 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 கத்துறாங்க, எம்மா மூடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறான். பின்னாடி பார்த்தா விமின் இல்ல. அட படுபாவிங்களா, கோத்து விட்டு போயிட்டானுங்களே. அப்ப திருப்பி அந்த பொண்ணுங்க, ஐயோ யாருன்னா வாங்க, இங்க இவர் கொலை பண்ணிட்டாரு, ஏமா அந்த கிழவனே புட்டுக்கிற மாதிரி இருந்தா, நான் அதுவும் பண்ணல, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜாக் ஓடிடுறான். எப்படியா அங்க இருக்கிற ஆளுங்களா உள்ள வரத்துக்குள்ளேயே ஜாக் வெளியே வந்துடுறா. பார்த்தா ஆல்ரெடி விமின் 2 பேருமே காரை ரெடி தான் வச்சிருக்காங்க. ஜாக் உள்ள போய் டே சீக்கிரம் ஏறா சீக்கிரம் ஏறா, அவசரப்படுறாரு ஏறா, ஐயோ வந்துட போறாடுங்கடா அப்படின்னு சொல்றான். டக்குன்னு எல்லாரும் எடுத்துடுறாங்க, போயிடுறாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே கார் அமைதியா இருக்கு. திடீர்னு ஜிமின் சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஜிமின் சிரிக்க ஆரம்பிச்சோடனே டயம்க்கும் சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். ஜாக் அதை பார்த்துட்டு, என்னை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ காமெடியாவா இருக்கு? உன்னை பார்த்தா காமெடியா இல்ல, நீ பண்ற விஷயம்லாம் காமெடியா இருக்கு. ஏண்டா, எவனோ ஒருத்தன் ரோஸு, அந்த ரோஸுக்கோசம் நீ ஏன்டா போயிட்டு இப்படி பண்ணிட்டு வந்த? நான்லாம் கொல்லலாம், அந்த கிழமை ஆல்ரெடி சாவர இதுவில் இருந்தான், ஆச்சோனே போட்டுக்கிட்டான், நான் என்ன பண்ணுவேன்? அது கோவம் வரதானே செய்யும். என் பொண்டாட்டி பேரை அவன் சொல்லி இது பண்ணா, அப்போ உன் பொண்டாட்டியா ஓடி போனதை அவனுட்டு? ஆஹா, என் ரோஸ்ல அப்படி கிடையாது, ஏதோ ஒரு ரோஸ். ஏதோ ஒரு ரோஸ் தானே, அப்படியே நீ கோவப்பட்ட? தயாங் இப்ப ஜங்குக் அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா, அதுக்குள்ள அப்படியே டயாங் முறைக்கிறான். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க ஜங்குக்னு எடுத்ததுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கிட்டு முறைக்கிறீங்க. அப்ப அவன் என் பொண்டாட்டி பேரை சொல்லி முணங்குறான், அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்போ ஜிமின், சரி சரி, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனா இப்போ போலீஸ் கேஸ் வந்தா என்ன பண்ணுவ ராசா? அதெல்லாம் வராது. அந்த கிழவனே சாவ போற வயசுல இருக்கான், அவன் செத்ததுக்கு கேஸ் வேறையா? அதெல்லாம் வராது. அப்படியே வந்தா நான் ஆரம்பம் அங்க வச்சு டீல் பண்ணிக்கிறேன். நீ கலக்கு கலக்கு, உனக்கா ஐயாங்கு போலீஸ், நீ பாத்துப்பா. சரி அதை விடுங்க. டயாங், நெக்ஸ்ட் எந்த அட்ரஸ் போறோம்? அதான் சொன்னலடா, ஒரே அப்பார்ட்மெண்ட்ல கீழே ஒன்று மேலே ஒன்றுன்ட்டு 2 ஜங்குக் இருக்காங்கன்ட்டு, அந்த அட்ரஸ் தான் போகிறோம். எனக்கு சொல்லுது ஜங்குக் அங்கே தான் இருப்பான் அப்படின்ட்டு, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். எப்படியும் அந்த இடத்துக்கும் சேர்ந்துட்டாங்க. 3 பேரோட ஐஸ்மே ஒயிட் ஆகுது. ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டுன்ட்டு, ஆனால் அங்கே கிட்டத்தட்ட 10 அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அதுவும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வரை இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண மாதிரி. அதில் அட்ரஸ், அந்த இடம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, டோர் நம்பர் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. டே மச்சான், என்னடா இங்கே இத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்கு, எப்படா கண்டுபிடிக்க போகிறோம்? டே, புஷன்லேருந்து அவன் ஏரியா, அவன் ஏரியாவிலேருந்து தோ அவன் இருக்க வீடு அட்ரஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அவன் வீட்டுக்குள்ளே போக முடியாதா? யாருக்கிட்டனா கேட்போம், ஜங்குக் வீடு எது எங்கன்ட்டு. யாருக்கும் தெரியாமலாம் இருக்காது. அப்படியே தெரியனாலும் ஒவ்வொரு வீட கடுவை தட்டி உள்ள போயாச்சு நான் பார்ப்பேன். இன்னைக்கு என் ஜங்குக்க நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அங்க ஒருத்தர் போயிட்டு இருக்காரு. அவரை பார்த்துட்டு, அங்கிள் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க.
அவரு நிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு அங்கிள் அப்படி சொல்லும்போது, அங்கிளா? அப்ப ஜாக் தான், பின்ன அங்கிள் சொல்லாம உன்னை என்ன சொல்றது, சொட்டன்னு கூப்பிடலாமா? டேய் சத்து நேரம் சும்மா வர்றா ஜாக்கு. வாயமுற. திருப்பியும் டயம் போயிட்டு, அங்கிள் இங்க ஜங்கூக்னு யாருன்னா இருக்காங்களா? இருக்காங்களேப்பா. இருக்காங்கன்ற வார்த்தை கேட்டோன்னே டயங்க்கு அவ்வளோ ஆனந்தம். அவன் ஜிம்முனை கட்டி பிடிச்சிட்டு மச்சான் இருக்காங்களாண்டா, அதான் சொன்னேன்ல கண்டிப்பா கிடைப்பான்ட்டு. பாத்தியா அதே நிறைய பேர் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப அந்த அங்கிள் திருப்பியும், ஒரு நிமிஷம்ப்பா, எதுக்கு நீங்க ஜங்குக்க தேடுறீங்க? நீங்க யாரு ஜங்குக்கு? அதுவா அங்கிள், ஜங்குக் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பையன், என்னோட லவர், அதான் அவனை தேடி வந்திருக்கேன். எது? ஜங்குக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போறவங்களா? உன் லவ்வரா? ஆமா. டேய் இந்த ஆள் எதுக்குடா இப்போ இவ்வளோ ஷாக் ஆகுறான்? தெரியல மச்சான், பாப்போம் இரு. தம்பி நிஜமால அவங்க லவராப்பா? ஆமா அங்கிள், நிஜமால அவங்க என் லவர் தான் அப்படின்னு சொன்னனே. அந்த அங்கிள் அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கத்துறாரு. ஐயோ இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? யாருன்னா வாங்கல, அப்படி அக்கிரம பண்றாளே இவனை கூட சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு கத்துறாரு. அங்கிருந்து கொஞ்சம் பேர் வராங்க. அதை பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல இவங்க 3 பேருக்குமே. அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தர், என்னப்பா ஆச்சு, எதுக்கு நீ இப்படி கத்திட்டு இருக்க? ஐயோ இத கேட்க யாருமே இல்லையா? இவன் என் பொண்டாட்டி அவன் லவ்வர்னு சொல்றாங்க, கல்யாணம் கட்டிக்க போறேன்னு சொல்றான். எனக்கே இருக்குது ஒரே ஒரு பொண்டாட்டி, அவளும் போயிட்டாடா, ஆடா பண்ணுவேன். அப்போ ஜாக்தா, அங்கிள் நீங்க நார்மலாவே சொல்லுங்க, தயவு செஞ்சு அழாதீங்க, கேட்க முடியல, சகிக்கல. ஐயோ கலாய்க்கிறாடே. டி ஜாக்கு சும்மாரா. அங்கிள் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கின்னு நினைக்கிறீங்க. ஜங்குக் என் லவர் தான். இல்ல என் பொண்டாட்டிப்பா, என் பொண்டாட்டிடா, தாலி கட்ட பொண்டாட்டிப்பா. டயாங்க்கு செம்மையா கோவம் வருது. அவன் அப்படியே அந்த அங்கிளோட காலர் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, பாராடே அங்கிள், உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், இன்னொரு வாட்டி ஜங்குக்கு பொண்டாட்டி சொன்னேன், இந்த கழுத்தை வெட்டி போட்டுருவேன். ஐயோ என்ன சாவடிக்க பாக்குறாரு. பஸ்திய பொண்டாட்டிய லவருடா, கட்டிக்க போறேன்டா, இப்ப என்ன கொலை பண்ண பாக்குறான். கொலை பண்ணிட்டு நீ அவளை ஓடாடிக்கீங்களாடா, அதானே? அப்போ எல்லாரையும் தள்ளி விட்டு ஒருத்தவங்க வராங்க. என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? அப்பார்ட்மெண்ட் மாதிரியா இருக்கு, எல்லாம் தள்ளுங்கோ அப்படி சொல்லிட்டு உள்ள பாக்குறாங்க. பார்த்தா அங்க அழுதுட்டு இருக்கத பார்த்துட்டு, ஏன்னா என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கே? வாடி வா, பாரு, தோ உன் கள்ள காதல நிக்கிறா. ஐயோ அபிஷ்டு, என்னன்னா அப்படிலாம் பேசுறேன்? நான் அவனை விட நல்லா அல்லாதான், அவனுக்கு எனக்கு வயசு ரொம்ப இதுதான், அதுக்குன்ட்டு நான் அவனை நல்லா பாத்துக்கலையா? ஏன்டே என்னை விட்டு போடேன்னு நினைச்சேன். ஐயோ நான் அப்படிலாம் பழப்பேனா? ஏன்னா இப்படி பேசுறேன்? நான் அப்படிலாம் நினைக்கலண்ணா. அப்போ யாருடி அவ? உளவட்டிய லவ்வருன்றா, கொண்டாட்டி சொன்னா வெட்டிடுவேன்றா, நீயும் கட்டிக்க போறன்றா. என்னடி நினைக்குது இங்க? இருங்க நான் கேக்குறேன். ஏண்டா அம்பி, யாரா நீ? எதுக்குடா என் பிராணத்தை வாங்குற? ப்ளீஸ் தாம்பி, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குடும்பத்துல எதுவும் குழப்பம் பண்ணிடாதடா. ஐயோ மாமி, நான் ஏன் உங்க குடும்பத்துல குழப்பம் பண்ண போறேன்? அதாவது நான் சொல்ல வந்தது என்னென்னன்ட்டு போயிட்டு மாமி மேல கைய போடுறான். அதை பார்த்துட்டு, பாத்தீங்களா உங்க முன்னாடியே மாமி மேல கைய போட்டா, என் பொண்டாட்டி மேல கைய போட்டா. ஐயோ அங்கிள், நான் ஒன்னும் மாமியை தேடி வரல அங்கிள். பின்ன நீ தானே சொன்ன ஜங்குக்கு என் லவர், அவனை தேடி தான் வந்துக்கிறேன். இப்பயும் சொல்றேன், நான் ஜங்குக்க தேடி தான் வந்திருக்கேன், அவன் தான் என் லவர். ஐயோ திருப்பி உயிரை வாங்குறானே எப்படி சொல்லி. ஐயோ அங்கிள், நான் தேடி வந்துட்டு ஜங்கு தான், ஆனா இவங்க இல்லாது. இவங்க ஜங்குக், இவங்க பொண்ணு. நான் தேடி வந்த ஜங்குக் ஒரு பையன் அங்கிள், புரிஞ்சுக்கோங்க. அப்பாடா, ஏனா எப்பயாச்சும் நோக்கு புரிஞ்சுதா? நல்ல வேற அம்பி, என் வயிற்றுல பால வாத்தே. சரி, எப்பயாச்சும் சொல்லுங்க, ஜங்குக்குன்னு யாருன்னா இங்க ஒரு பையன் இருக்கானா? இருக்கான், ஆனா சொல்ல முடியாதுப்பா. ஏன் 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 சொல்ல முடியாது? அவங்க அப்பா தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. சொன்னா எதனா ப்ராப்ளம் வருப்பா, எங்களால சொல்ல முடியாது. இது சொல்ல முடியாதா? நீங்க சொல்லனா இல்ல, நானே கண்டுபிடிக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மச்சான் பாட்டை போடுறா. டேய் இப்ப பாட்டு எடுக்கடா. இப்ப பாட்டு போட்டு நம்ம ஆடினா அவனுங்க வெளியே வந்துதானே ஆகணும். டேய் மொட்டை அப்பார்ட்மெண்ட்டை வெளில வந்து பார்க்கட்டும்டா. பார்க்கட்டும், அதுக்குதான் சொல்றேன். எல்லாரும் வந்து பார்க்கட்டும். அப்ப ஜங்குக்கோ வருவான்ல, ஜங்குக் வரலாம் கூட அவங்க அப்பா வருவான்ல, எவனா அவன் வீட்டுல இருந்து வெளியே வந்து பார்ப்பான்ல, அப்படி நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். நீ பாட்டை போடுறா, நம்ம ஆடலாம். டேய் டயாங், உண்மையாதான் சொல்றியாடா? நான் உன்கிட்ட ஆல்ரெடியே சொன்னதுதான். சீரியஸான விஷயமா இருந்தாலும் சரி, காமெடியா விஷயமா இருந்தாலும் சரி, எமோஷனலா இருந்தாலும் சரி, கோவமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என் ஜங்குக்கோசம் நான் இறங்கி செய்வேன். நீ போடுறா பாட்டை, நம்ம இறங்கி ஆடுறோம். ஜிமினோ, ஐயோ வேற வழி, உனக்கு கூட ஃப்ரெண்டா போய் தொலைஞ்சிட்டேனே, போட்டு தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கு பாட்டு தான் போட்டிருக்காங்க. பாட்டு போட்டோடனே ஜிமின் போயிட்டு அந்த அங்கிளோட கையை பிடிச்சிக்கிறான், டயாங் போயிட்டு அந்த மாமியோட கையை பிடிச்சிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 2 பேர் பண்றத பார்த்துட்டு ஜாக்கு, அட பாருங்களா, எப்பயும் நான் தாண்டா காமெடி பண்ணுவேன், இப்ப ஏன்டா நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் மோட்டு, நீ ஏன் யாரு கூடனா ஆடுறா. யாரு கூடனா ஆடவா? யார் கூட ஆடுறது அப்படியே திரும்பி பார்த்துட்டு இருக்கா. அப்ப பாட்டு கேட்ட மாதிரி ஒரு நாயம் பண்ணிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு ஜாக்கு, போட்டுட்டாக்கு பாட்டுக்கு நீ போட்டுட்டா இருக்க, நானே இங்க போட முடியலன்ற டென்ஷன்ல இருக்கேன், நீ போட்டுட்டு இருக்க, இரு உன்னை அடிச்சு கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லதான் எடுத்து அடிக்கிறான். அவன் அடிச்சல பொம்பளை நாய் ஓடிடுச்சு. ஆம்பளை நாய் எப்படி பாவமா ஜாக்க பாக்குது. இப்ப அந்த கல் இருக்குல்ல, அதுதான் அந்த டயாங்கு. இப்ப நான் இருக்கல, நான் தான் அந்த சிம்மினி. அதோ அந்த போடி போச்சு அந்த நாய் தான் என் ரோஸு. இப்ப பாவமா நிக்கிறேன். இதாடா நீதாடா. சி ஏதோ வளர்ற, என் பொண்டாட்டியதான் போட முடியல, வா உன் கூடயாச்சும் ஆடுற அப்படின்னு சொல்லிட்டு நாயோட கையை பிடிச்சி ஆடிட்டு இருக்கான். 3 பேரும் செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. மொத்த அப்பார்ட்மெண்ட்டும் வெளியே தான் வந்து பார்த்துட்டு இருக்கு. நிறைய பேர் பால்கனி தேடி பார்த்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் கீழே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சில பேர் அவங்க கூடயே சேர்ந்து ஆடலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டயாங் தான் போட்டு தாக்கே போட்டு தாக்கே அப்படின்ட்டு மாமி கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கான். அப்போ அவங்க குரல் கேக்குது, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன நடக்குதுங்க? ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னா இப்படிதான் கூத்து அடிக்கிறதா? இது அப்பார்ட்மெண்ட்டா இல்ல எதனா லோக்கல் இதுமா? ச்சே, என்ன இப்படி ஆடிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு ஒரு கதை கேக்குது. அப்ப டயாங்தா, எவன்டா அது அப்படின்னு பாக்குறான். பார்த்தா ஜங்குக்கோட அப்பா. ஜங்குக்கோட அப்பாவை ஆல்ரெடி ஜங்குக்கு வந்து போட்டோல காமிச்சிருப்பான். ஸோ ஜங்குக்கோட அப்பா இவர் தான்ட்டு டயாங்க்கு தெரியும். அவரை பார்த்துட்டு, ஹா மாமலாரே அப்படின்ட்டு கிட்ட போறான். கட்டிப்பிடிக்கிற மாதிரி போயிட்டு அப்படியே ஒரு பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஐ மீன் அந்த சைடு. அவர் அந்த சைடு தள்ளிட்டு அப்படி வேற யார்கிட்டே போறா. போனா ஜங்குகோட பாட்டி தான். ஜங்குகோட பாட்டி கிட்ட போயிட்டு, வீடுங்க மரியாதையா சொல்லு, நீ இப்ப சொன்னா நீ கொஞ்ச நாளாச்சும் உயிர் வாழலாம், இப்பயும் உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றான். பாட்டிய பயந்துட்டு, டென்டனா, ஐயோ கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறான். பாட்டி ஒண்ணுமே புரியாம பாத்துட்டு இருக்கு. ஜங்குகோட அப்பாவுக்கு அதோட ஒண்ணுமே புரியல. இப்போ டயாங் அப்படியே அப்பார்ட்மெண்ட் கிட்ட தான் போகிறான். போயிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் லிஃப்ட் இப்போ தான் மேலே போயிட்டுருக்கு. அவனுக்கு கொஞ்சம் கூட அந்த பொறுமெண்ட்டே இல்லை. அவன் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏற ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக ஜங்குக்கோட வீடு வந்து 10th ஃப்ளோரில் இருக்கு. அவன் தான் வீடு லாஸ்ட்டே. ஆனாலும் டயாங் வந்து ஜங்குக்கு பார்க்கணுன்றதும் இல்லை, அப்படியே அந்த 10 ஸ்டெப்புமே மேலே ஏறுறான். 4 ஃப்ளோர் ஏறினதுக்கே டயாங்க்கு செம்மையா மூச்சு வாங்குது. ஆனால் டயாங் விட்டாமல் மேலே ஏறுறான். 8th ஃப்ளோர் ஏறும்போது அப்படியே அவனுக்கு கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுற மாதிரி போகிறான். டக்குன்னு அந்த ஸ்டெப்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏற ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக எப்படியோ 10th ஃப்ளோரும் வந்துடுறான். அப்போ மூச்சு வாங்கிக்கிட்டே அப்படியே சுற்றி பார்க்குறான். அப்போ மூலையில் டென்ட்டு ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கிட்ட அப்படியே போகிறான். போக போக அப்படியே உனக்கு ஹார்ட் பீட்டில் செம்மையாக துடிக்குது. வீட்டு காலிங் பெல் அப்படியே அடிக்கிறான். ஆனால் யாருமே திறக்கல. ஒரு கட்டத்துக்கு மேலே டயாங்க்கு அவசரம் தாங்கலை. அதனால அவன் அப்படியே கதவு திறக்கிறான். பார்த்தா ஆல்ரெடி கதவு ஓப்பனில் தான் இருக்கு. டயாங் அப்படியே உள்ளே போகலான்னு போகிறான். அப்போ பின்னாடி இருந்து குறைக்கிற சவுண்டு கேட்குது. அவன் செகண்ட் அவனே ஜெர்க் ஆயிட்டான். பார்த்தா அங்கே ஒரு டாக் இருக்கு ஒயிட் கலரில். அது ஜங்குகோட டாக் தான். எப்பா நேரத்தில் நானே பயந்துட்டேன். பரவாயில்ல, என் மாமனார் அவரை மாதிரியே ஒன்று வீட்டில் வளர்த்து வச்சிருக்காரு. நான் இல்லாத நேரத்தில் எவனா வந்தானா கொலைன்ட்டு. இங்க பாரு,
நானே ஆல்ரெடி மூச்சு வாங்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வராத, அப்புறம் அவ்வளோதான் உனக்கு. ஏதோ என் ஜங்குக்கு எத்தனை நாள் பார்த்துக்கிட்டேன்றதுக்கோசம் உன்னை மன்னிச்சு விட்றேன். மரியாதையா போய் அப்படி உட்காரு. என்ன புரிஞ்சுதா? அப்படின்றான். அவன் வாய்ஸ் கேட்டவுடனே அந்த டாகே போயிட்டு அப்படியே பொறுமையா அப்படியே உட்காந்துக்குச்சு அமைதியா. இது நல்ல பிள்ளைக்கு அழகு. எனக்கு என்னவோ மாமனார் வாழ்த்த மாதிரி தெரியல, ஜங்குக் வாழ்ந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க என் ஜங்குக் எங்க அப்படின்ட்டு அந்த நாயை பார்த்து கேட்குறான். அந்த நாய் ஒண்ணுமே புரியாம அப்படி தலையாச்சு பார்த்துட்டு இருக்கு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு சவுண்டு கேட்குது. யார நீங்க, இங்க என்ன பண்றீங்க அப்படின்ட்டு அவன் வந்துட்டு திரும்பி பார்க்கறான். யாருமே இல்லை. அப்புறம் கீழே குனிஞ்சு பார்க்கறான். ஒரு குட்டி பாப்பா அப்படியே அமைதியா நிக்குது. அது வேற இல்லை, ஹனாதான். ஹனாவை பார்த்துட்டு அப்படியே கிட்ட போறான். அப்ப கரெக்டா ஜாக்கோ ஜிமினும் உள்ள வந்துடுறாங்க. அவன் அப்படியே ஹனா கிட்ட போயிட்டு, நீதான் அண்ணாவா அப்படின்னு கேக்குறான். அதை பார்த்தோன்னே ஹனாவும் அப்படியே தலையை அசைக்கிறா, ஆமான்ற மாதிரி. சரி, ஓ அண்ணா எங்க அப்படின்னு கேக்குறான். அண்ணாவா? அண்ணா அப்படின்றவ ஏதோ சொல்ல வரா. அப்போ பின்னாடி பாக்குறா. அவ பின்னாடி என்ன பாக்குறான்றத அப்படியே டேங் முன்னாடி மிரர் இருக்கும், அது வழியா பாக்குறா. பார்த்தா ஜிமினும் ஜாக்கும் சொல்லாத மாதிரி கையாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா அத டேங் மிரர் வழியா பாத்துட்டா. அதை பார்த்துட்டா அப்படியே ஜிமினும் ஜாக்கே திரும்பி முறைக்கிறான். டேய், எதுக்கு இப்ப அவகிட்ட அந்த மாதிரி காமிச்சிங்க? ஒன்னுல ஒன்னுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே டயாங் போயிட்டு டக்குன்னு போய் ஜிமினோட காலரை பிடிச்சிக்கிறான். என்னை பார்த்தா லூஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கா? மரியாதையா சொல்லு. நான் நல்லா பார்த்த மிரர்ல இருந்து நீயும் இவனும் அவளுக்கு ஏதோ சைகை காமிச்சிங்க, என்னன்னு ஒழுங்கா சொல்லு. அப்போ உனக்கு ஜங்குக்கு இருக்க இடம் தெரியும், தெரிஞ்சுதேதான் என்னை இப்படி அலைய விட்டுருக்க, அப்படிதானே? ஆமாண்டா, ஜங்குக்கு இருக்க இடம் தெரியும், என்னன்ற இப்போ? டயாங்க்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்கா இருக்கு. அவன் அப்படியே திருப்பி ஜிமினை பார்த்து, என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஜங்குக்கு இருக்க இடம் எனக்கு தெரியும், நாங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம், என்னன்ற இப்போ? எதுக்குடா இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்கே இப்படியே பண்ணீங்களா? நீ சும்மா அந்த பையனை அளவிடுவ, நீ நினைச்சா போவ, நினைச்சா வருவ. அப்ப அவன் ஃபீலிங்ஸ் என்னடா ஆகுறது? அவனை பத்தி நீ இப்போ எங்கேயாச்சும் யோசிச்சு பார்த்தியா? நீ சொன்னல அவன் சந்தோஷத்தை நான் தொலைக்கிறேன், நான் இல்லாம தான் அவன் சந்தோஷமா இருப்பான்ட்டு. அவன் சந்தோஷம் மொத்தனையும் நீ எத்தனை போயிட்டு அவன் எப்படா சந்தோஷமா இருப்பான்? கிட்டத்தட்ட அவன் சாவர நிலைமைக்கு போயிட்டு வந்திருக்கான். எனக்கு தெரியும், எப்படியா இருந்தாலும் நீ ஒரு நாள் திருப்பி ஜங்கு கிட்ட போவேன்ட்டு. ஆனா திருப்பி நீ அவனை விட்டு போக கூடாதுல. எப்படியா இருந்தாலும் நீ போனாலும் ரிட்டர்ன் போவேன்றதுக்கு என்ன நியாயம் இருக்கு? என்ன ஒரு உத்தரவாதம் இருக்கு? நீ திருப்பி ஜங்குக்கு வேணா போவ, கொஞ்ச நாள் கூட அவன் கூட நல்லா இருப்ப, நல்லா அவனை பார்த்துப்ப. அவன் எல்லாத்தையும் நம்புறப்போ திருப்பியும் எதனா பைத்தியக்கார இது மாதிரி பண்ணிட்டு போயிடுவ. அதுக்கு தான் இப்படி நீ ஜங்குக்கு புரிஞ்சுக்கணும் தான் இப்படி பண்ணோம். அது எப்படிடா? எல்லாருமே ஒரு பொருள் கையில இருக்கிற வரைக்கும் அந்த பொருளை வச்சு எல்லாரும் செம்மையா விளையாடுறீங்க. நீ அப்படிதானே விளையாண்ட? போறதும் வரதும் அவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவனை அழ வச்சுக்கிட்டு எடுக்கடா அப்படி. ஹா, இத்தனை நாள் 2 மாசமா நீ அமைதியா தானே இருந்த. ஏன்னா ஜங்குக் இருக்கான், நம்ம எப்ப நினைச்சாலும் போனாலும் அவன் நம்மள சேர்த்துப்பான், நம்ம ஒன்னா இல்லாம். அந்த மாதிரி நீ ஒரு மைண்ட் செட்ல இருந்த. ஆனா ஜங்குக் எப்ப இல்லைன்னு நீ தெரிஞ்சதோ அப்பத்துல இருந்து ஒரு செகண்ட் நீ நிண்டியாடா. அப்பத்துல இருந்து என்னென்ன கிறுக்கு வேலைலாம் நீ பார்த்த? தெரியாத ஊருக்கு அவனை தேடி வந்த, சில நாள ஏறி போய் நிக்க போன, ஷூட் பண்ணிக்க போன, யாருன்னு தெரியாத விட்டவங்களா போன, பைத்தியக்கார மாதிரி ரோட்ல ஆடின. தோ இப்போ 10 மாடி மேலே ஏறி வந்திருக்க. எதுக்கோசம்? ஜங்குக்கோசம் தானே. அவன் உன்னை விட்டு போயிடக்கூடாது தானே. ஒரு பொருள் கிட்ட இருக்கிற வரைக்கும் அதை அஜாக்கிரதையா வச்சுக்கிறது, அது நம்ம விட்டு போதுனோடனே அதை பொத்தி பொத்தி பாத்துக்கிறது இல்ல. ஒரு பொருள் போறதை நம்மளால ஏத்துக்க முடியாதுல்ல. நீ எப்ப வந்தாலும் அவன் அவைலபிளாவே இருந்தான். நீ என்ன பண்ணாலும் அவன் மன்னிச்சுக்கிட்டே இருந்தான். நீ எத்தனை வாட்டி சண்டை போட்டாலும் அவன் பார்த்து பார்த்து பாவம் பாவம்னு விட்டான். அதான் இந்த வாட்டி நான் உன்னை பாவம் பார்க்கறதா இல்லை. அதனாலதான் அவன் ஃபோனை நான் தான் பிடிங்கி வச்சேன். அவன் இப்படி தான் பண்ண சொன்னேன். என்னன்ற இப்போ? எனக்கு தெரியும் நீ எவ்வளோ பயந்துருப்ப, நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பேன்ட்டு. ஆனா அதை விட இப்போ ஜங்குக்கு ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான்டா. எனக்கு உன்னை ஹர்ட் பண்ணணும், உனக்கு புரிய வைக்கணும்ட்டு இல்லை. நீ திருப்பி இப்படி பண்ணக்கூடாது. நீயும் அவனும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அவனையும் நான் தம்பி மாதிரி தான் பார்த்தேன். நீ அதோட என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
உன் வாழ்க்கை அப்படி பாழ போறதுல எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கோசம் தான்டா இப்படி பண்ணேன். ஏன்னா தப்பு பண்ணியிருந்தா சாரி டயாங் அப்படின்ட்டு ஜிமின் சொல்லிட்டே இருக்கான். டயாங் போய் டக்குன்னு ஜிமினை கட்டி பிடிச்சிக்கிட்டு, சாரி கேட்க வேண்டியது நீ இல்லடா, நான் தான் அதனால் முட்டாள் மாதிரி இருந்தேன். இப்போ புரிஞ்சிச்சு. தேங்க்ஸ்டா, எனக்கு புரிய வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இனி இந்த மாதிரி நான் ஒரு தப்பு பண்ணவே மாட்டேன், பண்ணணும்னு நினைக்கவும் மாட்டேன். எனக்கு இப்போ என் ஜங்குக்க பார்க்கணும். எங்க இருக்கா சொல்றியா ப்ளீஸ்? என்னால் முடியலடா, நான் அவனை போய் பார்க்கணும். நீ உன் ஜங்குக்கை எங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினச்சியோ, எங்கே நீ அவனை ஃபஸ்ட்டு போய் தேடினியோ, அங்கே தான் அவன் காலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போடா, போ அவன்கிட்ட போ அப்படின்ட்டு ஜிமின் லைட்டாக டயாங்கை புஷ் பண்ணுறான். டயாங் அப்படியே கண்ணில் டிஎஸோட அங்கேருந்து ஓடுறான். பின்னாடி ஜிமினும் ஜாக்கும் தான் போகிறாங்க. இப்போ அப்படியே அந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு அப்படியே சண்டை பார்த்துட்டு அப்படியே பீச்சில் தான் நின்றுட்டு இருக்கான். அவன் அப்படியே கண்ணை மூடுறான். அப்போ அன்னைக்கு நடந்துடலாம் அவனுக்கு மைண்டில் வருது. அவன் கையை அறுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி இருப்பான். ஆனால் அவனுக்கு எதுவுமே ஆகியிருக்காது. அவன் கண்ணை திறந்து பார்த்தா அவன் ஃபோர்ஸாக கட் பண்ணியிருப்பான். ஆனால் கண்ணை மூடி கட் பண்ணதில் அவன் வந்து வேற இடத்துல கட் பண்ணியிருப்பான். அதாவது கொஞ்சம் தள்ளி கட் பண்ணியிருப்பான். ஸோ திருப்பி அவன் கையை கட் பண்ணலான்னு போகும்போது, ஏய் நிறுத்து கொஞ்ச நேரம் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. அவன் திரும்பி பார்க்குறான். இப்போ நீ எதுக்கு வந்திருக்க? நான் எதுக்கு வந்திருக்கேனா? ஏண்டா இவ்வளோ நேரம் ஹார்ட் ஆப்ரேன்னு மாற்றி பேசி உனக்கு கொண்டானுங்க, அப்போல்லாம் எதுவுமே தெரியலையா? நான் வந்ததுதான் உனக்கு பிரச்சனையா? ஹலோ பாஸ், நீங்கள் கையை கட் பண்ணிக்க போகும்போதெல்லாம் இது ஒன்றும் சினிமா இல்லை. எப்பவுமே வந்து ஹீரோ காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் எப்போ இந்த முடிவு எடுக்க போனாலும் நான் தான் வரேன். என்ன நான் உங்கள் மனசாட்சி மண்ணாங்கட்டி. டே அடங்குடா, உன்னை எப்போ பாரு காப்பாத்துறது நான் தான். என்னைய பார்த்து நீ மண்ணாங்கட்டின்வ. ஆமா சார், எதுக்கு இப்போ விபரீதமா இந்த ஒரு முடிவை எடுத்து வச்சிருக்கீங்க? எதுக்கு வீட்டை எந்த அளவுக்கு அலங்கோல பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் தெரியாத மாதிரி கேட்காத. உனக்கு எதுவும் தெரியாது இப்போ இங்கே என்னென்ன நடந்ததுன்ட்டு? எனக்கெல்லாம் தெரியும்டா. அதே மாதிரி உனக்கு ஒன்று தெரியாது. என்னது? என்னதா? உன் டயம் திருப்பி வருவான்ட்டு அவன் திருப்பி வந்து பார்க்கும் போது ஜங்குக் இல்லை, என்னாலதான் இறந்துட்டான்ட்டா. அவனுக்கு லைஃப்லாம் நரகம் கிடையாது. அவன் நினைச்சு அழ மாட்டான், அவன் குடிக்க மாட்டான், தன்னை தானே அழிச்சுக்க மாட்டான். ஏன் மேல உன் கூட வந்தாலும் சொல்றது இல்லப்பா. அதெல்லாம் உனக்கு நடக்கணுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாத விஷயமா? என்ன பண்ண சொல்ற? இங்க பாத்தியா இப்ப இந்த வீடு என்ன நிலைமையில இருக்குன்ட்டு? அதே மாதிரிதான் என் மனசும் சுக்குநரா உடைச்சிட்டான். என்னால என்ன பண்ண முடியும்? வீடும் மனசும் ஒன்னாயிடுமா? இப்ப இந்த வீடு அலங்கோலமா இருக்குதான், திருப்பி இதை சரி பண்ண முடியுமே. அதே மாதிரி உன் மனசை சரி பண்ணலாமே. என் மனசை சரி பண்ணணும்னா அது என் டயாங்கால மட்டும்தான் முடியும். அவன் தான் என்னை விட்டு போயிட்டானே. ஸோ அங்க உடைஞ்சிருக்கிறது மாதிரி என் மனசைய உடைச்சிட்டு போயிட்டான். ஸோ டயாங் போயிட்டான் நீ நினச்சிட்ட. அதனால தான் அவனுக்கோசம் நீ ஆசையாக பார்த்து வாங்கி வச்சதெல்லாம் போட்டு உடச்சி வச்சிருக்க அதானே அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் அப்படியே திரும்பி பார்க்குறான். ஜங்குக் ஒவ்வொரு நாளும் போகும்போதெல்லாம் டயாங்க் இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்ன்ட்டு நிறைய பொருளை வாங்கி அப்படியே பாக்ஸில் எடுத்து வச்சிருப்பான். இப்போ அந்த மொத்த பொருளையும் போட்டு உடச்சி வச்சிருக்கான். அது பார்த்துட்டு அவன் இன்னும் அழுகுறான். ஐய இப்போ எதுக்கு நீ குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? நீயே தெரிஞ்சுதானே உடைச்ச, அப்புறம் என்ன? ஸோ எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நீ நினச்சிட்ட அப்படிதானே அப்படின்னு கேட்குறான். ஜங்குக் அழுதுட்டே பொறுமையாக தலையாட்டுறான். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் முடிய வேண்டியது இல்லை அப்படின்ட்டு மனசாட்சி சொல்லும் போது அவன் திரும்ப அப்படியே பார்க்குறான். இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, வா எந்திரி வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கை எழுப்பிட்டுன்னு போயிட்டு அவனோட கபோர்ட் கிட்ட தான் நிற்க வைக்குது. இப்போ எதுக்கு என் கபோர்டு கிட்ட நிற்க வைக்கிற? இருப்பா ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்றான். அவனும் ஓப்பன் பண்றான். ஓப்பன் பண்ணதுக்கு அதில் ஒரு ஸ்டிக்கர் லாக்கர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ண சொல்லுது. இப்போ எதுக்கு நீ இதை ஓப்பன் பண்ண சொல்ற? நீ ஓப்பன் பண்ணு, ஓப்பன் பண்ணாதானே. ஏன் ஓப்பன் பண்ண சொல்றேன்னா ஓப்பன் பண்ணு ஃபர்ஸ்ட். ஜங்குக்கா ஓப்பன் பண்றான். அதுக்குள்ள அப்படியே ஒரு ரிங் இருக்கு. அந்த ரிங்கு கையில எடு. எதுக்கு அந்த ரிங்கு? எதுக்கு இப்போ நான் அதை கையில் எடுக்கும்? ஏன் இப்போ திணற? எடு கையில் எடு.
அப்படின்னு சொல்றான். அவனும் அந்த ரிங்க கையில எடுக்கிறான். அந்த ரிங்க பார்த்தோன்னே இன்னும் ஜங்குக்கு செம்மையா அழுக வருது. ஏன்னா அந்த ரிங்க வந்து எப்போ வந்து அவன் டயாங்க லவ் பண்ண ஆரம்பிச்சானோ அப்பயே வந்து அவன் ஒர்க்குக்கு போயிட்டு அப்பா அதை வாங்கி வச்சிருப்பான் டயாங்கோசம். டயாங் எப்போ வரானோ அப்பா அவனுக்கு போடணும் அப்படின்ட்டு. அது ஃபஸ்ட்டு டயாங்கோசம் அவன் வாங்கினது. அதனால அவன் ரொம்பவே பத்திரமா அதை வச்சிருப்பான், யார் கண்ணிலையுமே படாம. எல்லாமே முடிஞ்சிச்சு சொன்னல. அப்ப இதையும் தூக்கி போடு. இதை தூக்கி அதோ அந்த வாஷ் பேஷன்ல போட்டு வாஷ் அவுட் பண்ணிட்டு அப்புறமா போயிட்டு நீ சாவுப்பா, எல்லாமே முடிஞ்சிட்டுன்ட்டு, சரியா அப்படின்னு சொல்றான். அந்த ரிங்க ஒரு செகண்ட் அப்படியே பார்க்கறான். அவனுக்கு அப்படியே அழுகையா வருது. அவன் அப்படியே அந்த ஃப்ரெஷ் கேட் தான் போறான். அதை போடலான்னு போயிட்டு அப்படியே அதை நெஞ்சோட வச்சுக்கிட்டு அழுகுறான். இன்னும் என்னால முடியாது, இதனால தூக்கி போட முடியாது, இதுதான் என்னோட டயம், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அப்படியே நெஞ்சில வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே அவனோட மனசாச்சு ஒரு விஷயம் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை விட்டு போவாதுன்ட்டு அஜாக்கிரதையா இருக்கிறது. அதுவே போகுது தெரிஞ்சுட்டா உட மனசு வராதுல்ல அப்படின்ட்டு ஜங்குகா பார்த்து கேட்குறான். ஜங்குகா அப்படியே என்னதான் பண்ண சொல்ற, நான் என்னதான் பண்ணட்டும் இப்ப சொல்லு, நீயே சொல்லு. டேய், ஹார்ட்டோ பிரெயினோ அவனுக்கு என்ன தேவைன்றத பார்ப்பான். ஆனா நான் உனக்கு என்ன தேவைன்றதான் நான் பார்ப்பேன், புரிஞ்சதா? இப்ப சொல்லு, உனக்கும் டயங்கா கஷ்டப்பட்டுட்டு போன ஆசையா இருக்கா? இல்ல. அப்புறம் ஏன் சாக போற? எனக்கு வேற வழி தெரியல, அவன் இல்லாம வாழ முடியாது. அப்போ டேங் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே? டயாங் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை தானே? அப்படி இல்ல, நான் என் டயாங்க மட்டும்தான் நம்புவேன். நான் செத்துற வரைக்கும் அவனுதான் நம்புவேன். ஓ, அதனாலதான் சார் இப்ப சாவ போறீங்க. ஆனா இப்ப நீ செத்தா அவன் நம்பாம செத்த மாதிரி தானே அர்த்தம். அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு போன மாதிரிதான் அர்த்தம். அப்ப வேற என்னதான் பண்ண சொல்ற? என்ன சொல்லு, வேற என்னதான் பண்ண சொல்ற? அவனை போக விடு. என்ன? லெட் ஹிம் கோ. என்ன சொல்ற நீ? அவனை போக விடு. அவன் போகட்டும், கஷ்டப்படட்டும், அழட்டும், ஹர்ட் ஆகட்டும், ஸ்ட்ரகிள் பண்ணட்டும். அவன் லவ் அவன் புரிஞ்சுக்கிட்டும். அவனா திருப்பி வருவான். அவன் வருவானா? உனக்கு லவ் மேல நம்பிக்கை இருக்குல்ல? உன் டயங் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இருக்கு. அப்போ கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்றான். ஜங்கு உடனே இப்போ அவன் மனசாட்சி கட்டி பிடிச்சிட்டு செம்மையா அழுகுறான். எனக்கு அவன் வேணும், அவன் திருப்பி லைஃப்ல வருவானா? ஜங்குக், if it belongs to you, it will come to you. நம்புடா அப்படின்னு சொல்லி அப்படியே அவனோட ஹேர் அப்படியே கேரிஸ் பண்ணிட்டு இருக்கான் மனசாச்சு. இது எல்லாமே அவனோட இல்யூஷன் தான், ஓகேவா? எப்பவுமே நம்மளுக்குள்ள இருக்கவங்க கிட்ட பேசுவோம்ல, அந்த மாதிரிதான் அவனுக்குள்ள இருக்கிறத பேசியிருக்கான். ஓகே, இப்ப ஜங்குக்கு இதெல்லாம் நினைச்சு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைய போகுது, அதை அப்படியே ஜங்குக் பார்த்துட்டு இருக்கான். அப்பயும் கீதா, டே ஜங்குக், எவ்வளோ நேரமா தான் நீயும் நிக்கிற, காலன்னு நின்றுட்டு இருக்கிற, அட பாரு உன் கால்லாம் ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிச்சிச்சு, கொஞ்ச நேரமாச்சும் உட்காரா. அவன் வரட்டும், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அவனுக்காக நான் வெயிட் பண்றேன், அவன் வரட்டும். இந்த சைட் டயம் அப்படியே காரை விட்டு இறங்கி ஃபாஸ்டா ஓடி வரான். அவனுக்கு செம்மையா மூச்சு வாங்குது, அவனுக்கும் கால்லாம் ஷேக் ஆகுது. ஏன்னா அவரும் 10th ஃப்ளோர்லாம் ஏறி இருப்பாரு, கால்ல இருந்து ஜங்குக்க சுத்தி தேடி இருப்பாரு. ஸோ அவருக்கும் வந்து காலில் செம்மையா வலிக்குது. இருந்தாலும் அந்த பீச் மண்ல ஃபாஸ்டா ஓடுறாரு. அவர் காலையில எங்க போய் நின்றுப்பாரோ கரெக்டா அதே நேரத்துல யாரோ ஒருத்தர் நிக்கிறாங்க. அவங்களோட பேக் சைடு மட்டும் தான் அவருக்கு தெரியுது. அவர் அப்படியே பொறுமையா மூச்சு வாங்கிட்டே ஜங்குக் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜங்குக் அந்த வாய்ஸை கேட்டோன்னே அப்படியே அவன் ஹார்ட் பீட்ல செம்மையா துடிக்குது. அவன் இத்தனை நாள் தேக்கி வச்சிருந்த மொத்த கண்ணீரும் அப்படியே அவன் கண்ணில் வந்து தேங்கி நிக்குது.
அவன் அப்படியே பொறுமையாக திரும்புகிறான். பார்த்தா முன்னாடி டயங் தான் நிற்கிறாரு. 2 பேருக்குமே 2 பேரை பார்த்தோன்னே அப்படியே அவங்க காலில் செம்மையாக ஷேக் ஆகுது. 2 பேருக்கும் அப்படியே காலில் ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதோட ஹார்ட் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொல்லமாக 2 பேர்கிட்டயும் நடந்து வந்துட்டுருக்காங்க. டயாங் நினச்சிருப்பாரு ஜங்குக் கிட்ட வந்து கட்டி பிடிச்சி அழுவான்ட்டு. ஆனால் ஜங்குக் கிட்ட வந்து பல்லேர்னு ஓங்கி ஒன்று விட்டுறான். அங்கே இருக்க ஜிம்மினுக்கும் இவங்களுக்குலாம் செம ஷாக்காக இருக்குது. ஆனால் டயாங் அப்படியே ஐஸில் டியோஸோட ஜங்குக்கோட பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஜங்குக் டயாங்கோட ஷர்ட் காலரை பிடிச்சி, எதுக்குதான் இப்போ வந்த, ஏன் வந்த, வேணாம் சொல்லிட்டு போனல, போக வேண்டியதானே, எதுக்கு வந்த, திருப்பி எதுக்கு வந்த, திருப்பி நல வைக்க வந்தியா, அதான் சொன்னியேடா என்னோட நல்லவனா புரிஞ்சுக்கிறோனா வருவா அவனுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு, இப்போ எதுக்குடா பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சு என்ன தேடிட்டு வந்திருக்க, சொல்றா எதுக்கு வந்த, ஏண்டா வந்த சொல்றா அப்படின்னு கேட்கும்போது டயாங் ஏதோ சொல்ல வரா. அப்போ ஜங்குக், நிறுத்து, இப்படி என்ன சொல்ல போற, நான் உன்னை சண்டை போட்டு திட்டிட்டு கஷ்டப்படுத்திட்டே இருப்பேன், நான் உன்னை புரிஞ்சுக்கவே இல்லை, அதனால தான் நான் போனேன் அப்படிதானே சொல்ல போற, நீ நிஜமாலே முட்டாள் டயாங், நான் என்னைக்காச்சு சொன்னனாடா நீ என்னை திட்டுறதோ சண்டை போடுறதோ எனக்கு வலிக்குது கஷ்டமா இருக்குன்ட்டு இந்த வேர்ல்டு சொல்லிச்சா, என்னோட சன் அதோட சூடை என் மேலே காமிக்கிறதுனால எனக்கு வலிக்குது, அது பிடிக்கல அது சொல்லிச்சா, முடியாது, ஏன்னா அதுக்கு தெரியும் சன்னோட சூடாலதான் அதோட வேர்ல்டே பிரைட்டாக இருக்குன்ட்டு, அதோட சன்னாலதான் அதோட வேர்ல்டில் பூ பூக்குதுன்னு அதுக்கு தெரியும். ஒருவேளை சன் நினச்சிருந்தா நம்ம இப்போ பாரு நம்ம வேர்ல்டு மேலே சூடை மட்டுமே காமிக்கிறோம், அது நம்ம வேர்ல்டுக்கு வலிக்கும், நம்ம அதை விட்டு போயிட்டா அது மேலே சூடு படாது அப்படின்னு நினச்சது போயிருந்தா அந்த வேர்ல்டு இருட்டாக இருக்கும், அந்த வேர்ல்டில் இருக்க பூவெல்லாம் பொசுங்கி போயிருக்கும், சன் இல்லாட்டாலும் அந்த வேர்ல்டு செத்து இருக்கும்டா. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்னதான் சன் அவன் மேலே கோவத்தை காமிச்சாலும் அந்த காலையிலும் சாயங்காலத்துலேயும் தர அந்த வாமான ஹக் அது போதும், அவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த லவ் போதும் வேர்ல்டு சரி பண்றதுக்கு. அந்த வாமான சன்செட் சன்ரைஸ் அது 2 போதும்டா அந்த வேர்ல்டை ஹீல் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் டயாங் நீ எனக்கு, நீ என்னோட சன்டா, இருட்டா இந்த வேர்ல்டில் கிடைச்ச ஒரே ஒரு பிரைட்னஸ் நீ. உன் கோவத்தையும் சன் அதோட வேர்ல்டு மேலே காமிக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அந்த கோவத்தை மட்டுமே நினச்சி நான் விட்டுட்டேன்டா என் வேர்ல்டே பிரைட் இல்லாமல் டார்க் ஆகிடும்டா. வேர்ல்டில் பூக்கிற ஃப்ளவர்ஸை தான் நான் என்னோட ஹாப்பினஸ்ஸாக நினைக்கிறேன். என்னோட ஹாப்பினஸ் மொத்தமும் போயிடும் டயா, நீ என் லைஃப்பில் இல்லைன்னா எப்படி வேர்ல்டுக்கு அந்த சன் அது மேலே அந்த சூட்டை காமிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சன்செட்டோ சன்ரைஸோ காமிக்குதோ, அந்த வாமான சூடை கொடுக்குதோ, அதே மாதிரி தான் நீயும் எனக்கு சண்டைக்கு முன்னாடியோ பின்னாடி கொடுக்குற நீ லவ். அந்த லவ் போதும்டா என்ன ஹீல் பண்ணுறதுக்கு. அது ஏன் டயாங் உனக்கு புரியல, சன் இல்லைன்னா வேர்ல்டு இப்படி வெடிச்சு செத்துருமோ, அந்த மாதிரி தான் நானும் செத்துருவேன். இப்படி ஜங்குக் சொன்னோட டயாங் அப்படியே போய் ஜங்குக்கை கட்டி பிடிச்சிக்கிறான், ரொம்ப இறுக்கி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறான். ஜங்குக் செம்மையாக அழுகுறான். ஐம் சாரி ஐம் சாரி ஐம் சாரி ஜங்குக், பைத்தியக்காரன் தான்டா, ஆனால் அந்த விஷயத்தில் இல்லை, உன் மேலே பைத்தியமாக லவ் பண்ணிட்டேன்டா, அதனால தான் உன்னை கஷ்டப்படுத்த போறான்னு நினச்சி, ஆனால் நான் இந்த விஷயத்தை யோசிக்கல. ஐம் சாரி, நான் அந்த முடிவு எடுக்கும்போது நானாவே இல்லைடா, நான் கோவத்தில் என்ன பண்ணுறேன்னே தெரியல, என் சுயநடைவிலே நான் இல்லை, எங்கே என் கோவத்தால் உன்னை எதனா பண்ணிடுவணுன்ற பயத்தில் தான் நான் வேலைக்கு போனேன். என்னதான் வேலைக்கு போனாலும் மனசில் ஒரு இது வந்தது, எப்படி இருந்தாலும் நான் ஜங்கு கூட சேர்ந்துருவேன் அப்படின்ட்டு. ஜிமின் சொன்னது ரைட் தான், ஒரு பொருள் கூட இருக்க வரைக்கும் நம்மக்கிட்ட கிடச்சிடுன்ற ஒரு நம்பிக்கையிலே நம்ம இருந்துருவோம், ஆனால் அது நம்மக்கிட்ட இருந்து போதும் பொழுது அதை பிடிப்போம். அப்படி தான்டா நீ என் லைஃப்பில் இல்லைன்ட்டு அந்த 2 மாதம் உன்னை காணணும் போதுதான் நான் அவ்வளோ துடித்தேன். இனி உன்னை விட மாட்டேன்டா,
சத்தியமாக விட மாட்டேன். தப்பு தான்டா, நான் அப்படி பேசிடக்கூடாது. உன்னை வேற ஒருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி நான் நினச்சேன். அட்லீஸ்ட் என்னை விட ஒரு நல்லவனை புரிஞ்சுக்கிட்டா அவங்களாச்சும் நல்லா பார்த்துப்பாங்க. நீ நினைக்கலாம்டா நான் அசால்ட்டாக சொல்லிட்டேன்ட்டு. ஆனால் அந்த வேர்டு ஒவ்வொரு வாட்டியும் நான் டைப் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ மனசு வலிச்சது எனக்கு தான் தெரியும். ஏன்னா நான் யோசித்தேன், சின்ன வயசுலேருந்து உனக்கு யாருமே லவ் தரலை, நானும் இங்கே இருக்கேன். அதனால தான் என்னோட நல்லவங்க சாரிடா, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. இப்போ நான் அதையும் புரிஞ்சுக்கிட்டேன். வேர்ல்ட்ல ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறதுல நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு எது சூட் ஆகுதோ அதுதான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கும். ஒன்றை விட ஒன்று பெட்டராக இருக்குன்ட்டு நம்மளுக்கு பிடிக்காததும் நம்மளுக்கு சூட் ஆகாததும் எடுக்க முடியாது. அதை வச்சு நம்ம லைஃப்பை லீடும் பண்ண முடியாது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். Now I understand. You only deserve me. I only deserve you. We only deserve. ஜங்குக்கு இப்போ அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு டயங்க பார்த்து, ஏன் டயம் இவ்வளோ பேசுகிற, அப்புறம் ஏன் அப்படி பண்ண, அப்போ என்ன மறந்துடலான்னு முடிவெடுத்துதான் அப்படி பண்ணியாடா, என்னை மறந்துருப்பியாடா அப்படின்னு கேட்குறான். அப்போ மறக்கணும்னு முடிவெடுத்துதான் அப்படி பண்ணியா டயம்? என்னைத்தான் அன்பே மறந்தாயோ அப்படின்னு கேட்குறான். அப்போ டயம் அப்படியே ஜங்கு கூட வாய மூடி, மறப்பேன் என்றே நினைத்தாயோ. ஒன்று மறக்கிறதாடா, அது நான் செத்தாலும் நடக்காதுடா. உன்னை விட்டு என் உடல் மட்டும்தாண்டா விலகி இருந்தது. ஆனால் என் உயிர், மனசு, என்னோட மைண்ட் எல்லாமே உன்னை சுற்றி மட்டும்தான் இருந்தது. அந்த 2 மாதம் குடித்தேன், ரொம்ப அதிகமாக குடித்தேன், உன்னை மறக்கணும்ன்ட்டு. ஆனால் முடியலை. என் மனசு ஃபுல்லாக நீ தாண்டா அப்படி பரவி இருக்க. என்னால் எப்படி மறக்க முடியும் சொல்லு? கிட்டத்தட்ட உயிரோடு என்னை நானே கொண்டுட்டு இருந்தேன். ஒவ்வொரு செகண்டும் உன்கிட்ட பேசணும், நீ என்ன பண்ணுற, அழுகிறியா, சாப்பிட்டியா, ஒழுங்கா படிக்கிறியா, சிரிப்பை கேட்கணும், நீ பண்ணுற குறும்பெல்லாம் ரசிக்கணுன்ட்டு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆனால் என்னை நானே கட்டுப்பட்டுட்டு இருந்தேன். உண்மையை சொல்லனா முக்கால்வாசி நேரம் நான் தூங்கிட்டு தான் இருந்தேன். கனவுலையாச்சும் கூட வாழலான்ட்டு. ஒரு வேளை நான் வரலைன்னா கடைசி வரைக்கும் உன்னை நினச்சி வாழ்ந்துட்டு தான் இருந்திருப்பேன், கடைசியில் செத்துருப்பேன் அப்படின்ட்டு டயாங் சொல்லவும் சங்குக்கு அப்படியே டயாங்கோட வாய மூடிட்டு, இனி சும்மா கூட இப்படி சொல்லாதடா, செத்தா நீ நானும் ஒன்றா தான் சாகணும். உன்னை விட்டு நானும் என்னை விட்டு நீயே எப்பயோ போகக்கூடாது. நான் உயிரோடு இருக்கிறதே உனக்கோசம் தான் டயாங். நீ அப்படி சொல்லிட்டு போனப்போ கூட என்னை தேடி நீ இப்படி வந்து நிற்பேன்னு எனக்கு தெரியும். அதுக்கோசம் தான் நான் வந்து நின்றேன். நான் அடிக்கடி உன்கிட்ட சொல்வேன்ல, கடவுள் எனக்கு எந்த ஹாப்பினஸையும் கொடுக்கல, எந்த லவ்வும் கொடுக்கல யார்கிட்ட இருந்தோ. ஏன்னா மொத்தத்தையும் உன்கிட்டேருந்து கொடுக்கணும் கடவுள் நினச்சிருக்காரு போலன்ட்டு. ஆனால் அப்படி இல்லை. கடவுள் இந்த ஜென்மம் என்னை படித்ததே உனக்கோசம்தான், என்னை உனக்கோசம்தான் படிச்சிருக்காருட்டையா. நான் அப்படி தான் நம்புகிறேன். என்னையே தந்தேன் உனக்காக, ஜென்மமே கொண்டேன் அதற்காக. அப்போட்டையா ஜங்குக்கோட கையும் வாயிலேருந்து எடுத்துட்டு அப்படியே ஃபேஸை கட் பண்ணி, ஆமாண்டா நீ நானும் ஜென்மம் எடுத்தது சேரதா பெரிய இல்லை. இனி உன்னை எப்பயும் நான் நீங்க மாட்டேன், உன்னை விட்டு போக மாட்டேன். நான் செத்தாலும் சரி, நீ செத்தாலும் சரி, ஒன்றா தான் போகும், வாழ்ந்தாலும் ஒன்றா தான் வாழ்வோம். ஃபார் எவர் எண்ட் எவர் வாட் எவர் ஐ ஆல்வேஸ் பே வித் யூ, only be with you, only with you அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே டயாங்கோட கண்ணை பார்க்குறான். டயாங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே டயாங் ஸ்லோவாக அவங்க 2 பேரோட ஃபோர்ஹெட்டே அட்டாச் பண்ணுறான். அப்படியே பின்னாடி வேறு சன்செட் வேறு ஆகுது. பார்க்கவே அந்த வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. இது அப்படியே ஜிம்மின், ஜாக் இவங்க 3 பேர் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஜாக், அப்பாடா ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்துட்டானுங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது
அப்போ ஜிமின், தேங்க்யூ ஜாக். கூட வந்து உன் கல்யாணத்து அன்னைக்கும் சேர்த்து வச்சிருக்க. நிறைய தொல்லை வேற கொடுத்துட்டோம், சாரி. பரவாயில்ல ஜிமின், இருக்கட்டும். என் மச்சான் சந்தோஷமா இருக்கல்ல, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜாக்கு கால் வருது, அட்டன் பண்றான். டேய் ஜாக், இப்ப வீட்டுக்கு வரியா இல்லையா? 7 மணிக்கு உனக்கு சாந்தி முகூர்த்த வேலை இருக்கு. இப்ப நீ வரல, உன் மாமா உன்னோட பொண்டாட்டி கூட்டின்னு போயிடுவாரு. அம்மா, அம்மா வந்துட்டேம்மா. ஐயோ அப்படிலாம் பண்ணாத, 7 மணிக்குள்ளன, தோ இன்னும் 7 நிமிஷத்துல இருக்க அப்படின்னு சொல்லி வைக்கிறான். யோங்கி ஜிம்னு பாக்குறாங்க. அப்ப யோங்கி, டேய் என்னாச்சுடா? டேய் மாமனார் ஏதோ பொண்டாட்டிய கூட்டின்னு போறாராடா, நான் போறேன். டேய் இருடா, இன்னும் அவங்க கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்க, ஒன்னா போயிடலாம். ஐயோ அதெல்லாம் என்னால தாங்க முடியாது, நான் காலையிலயே முடிக்கணும்னு நினைச்சேன், இப்பயாச்சும் வேலையை முடிக்கணும், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கு அங்கிருந்து போயிடுறான். இது ஜிமின் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். பைத்தியக்கார, எப்ப பாரு இப்படிதான் அப்படின்னு அவனை பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஜிமின் பாக்குறான். அப்ப கிட்ட போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்றான். இவங்க எப்படி திரும்பி பார்த்துட்டு ஏதோ சொல்லாம அப்படியே நிக்கிறான். நீங்க தான் ஜங்குக்கோட ஃப்ரெண்டா? டேங் சொல்லியிருக்கான் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. ஆனா இப்படி ஒரு அழகான ஃப்ரெண்ட் இருப்பாங்கன்ட்டு நான் நினைக்கவே இல்லை. இவங்க எப்படியே பார்த்துட்டு, என்ன இவர் ரொம்ப வலியிறான், இது ஜிமின் காதுலயே வந்திருக்கோம். எனக்கு என்னவோ தெரியலங்க, யாரை பார்த்தோ வலியில, உங்களை பார்த்தா மட்டும் வலியுது அப்படின்னு சொல்றான். யோங்கி உடனே திரும்பி பார்த்து, என்ன என்ன வலியுது? காதல் காதல் வலியுது. நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க வலியறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கு வேற ஆளை பாரு, போட்டோ கோழி குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து நடக்கிறான். ஜிமின் கோழி குஞ்சு சொன்னோடனே கடுப்பா இருக்கு. அவனோட பேர் வந்துட்டு காட்டு போன மாதிரி இருந்துட்டு, என்ன கோழி குஞ்சு சொல்றியா, இரு வரேன், இல்ல காட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓட்டுறான். இப்போ இந்த சைட் பாட்டா டேக்குப் தான் அப்படியே பீச் மண்ணில் உட்காந்துட்டு அந்த அலவரத்தை அப்படியே அங்கதான் உட்காந்துருக்காங்க. கிட்டத்தட்ட சன்செட்டும் ஆயிடுச்சு, இடமும் டார்க் ஆயிடுச்சு. இப்போ 3 வந்துருச்சு. பார்க்கவே இடம் அவ்வளோ அழகா இருக்கு. அப்ப 2 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு அப்படியே டயங்கோட தோல்தான் சாஞ்சிட்டு இருக்கா. அப்ப திருப்பி ஏஞ்சிட்டு, டயம் என்னடா அது, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, நான் பீச்சுக்கு வரும்போதெல்லாம் டியர் லவ்ஸ் பனின்னு எழுதுவேன்ட்டு, அதை எழுதலாமா? எழுதலாமே அப்படின்னு சொல்றான். அப்போ எழுதலாம் அப்படின்ட்டு டயம் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு அவங்க அலை வராத மாதிரி கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சு அங்கே எழுதலான்னு போகிறான். அப்போ டக்குன்ட்டு டயங்க அவன் கையை பிடிச்சிக்கிறான். என்ன என் கையை பிடிச்சா? நீ தானே சொன்ன எழுதலான்ட்டு, அப்போ நீ மட்டும் எழுத போகிற? ஜங்குக்கு ஒன்றுமே புரியாம அப்படி டயங்க பார்க்குறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியாம டயங்கே திருதுன்னு முடிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ டயம் அங்கே சடனாக ஜங்கு கூட இடுப்பை ஒரு கையில் சுற்றி எப்படி பிடிச்சிக்கிறாரு. டயம் என்ன பண்ணுற? ஷோ அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டு டயங்க அப்படியே அவங்க 2 பேரோட சேர்ந்து குனிறாரு. அப்படியே அவரோட ஃபேஸை ஜங்குக்கோட ஷோல்டரில் வச்சு ஜங்குக்கோட கை மேலே அவர் கையை வச்சு அப்படியே மண்ணில் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. டயாங் எழுத ஸ்டார்ட் பண்ணதும் ஜங்குக் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. டயாங் எழுதி முடிச்சுட்டு ஜங்குக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் இன்னும் டயாங் எழுதுனதெல்லாம் பார்த்துட்டு அவன் மூஞ்சில் அவ்வளோ சந்தோஷம். டயாங் அப்படியே ஜங்குக் காதுகிட்ட போயிட்டு, "Bear only loves bunny forever" அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்னதும் ஜங்குக்கு டயங்கோட வயசு டீப்பாக கேட்டதும் அதுவும் இவ்வளோ கிட்ட கேட்டது ஒரு மாதிரி இருக்கு. அவன் டக்குன்னு திரும்புறான். திரும்பினோட ஒரு 2 பேர் ஃபேஸ்க்குமே இன்ச்சு கேப்பு கூட இல்லை, அப்படியே மூக்க உரசிட்டு இருக்கு. அவன் ஓடத்துக்கு நடுவில் சின்னதாக குட்டியோடு கேப் தான் இருக்கு. ஜங்குக்கு எது பாட்டுனா ஹார்ட் பீட்லாம் செம்மையாக துடிக்குது. அவன் டக்குன்ட்டு டயங்கோட கிரிப்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி உட்காடுறான். என்னடா இப்போ எதுக்கு தள்ளி போனேன்? அது எழுதிட்டோம், ஹார்ட் போடணும்ல, அதான் ஒரு சைட்லேருந்து நான் போடுறேன், அந்த சைட்லேருந்து நீ போடு, சரியா? ஆஹா, நிஜமா ஹார்ட் போடுறதுக்கு தான் அந்த சைடு போனியா? ஆமாம் டயாங், நீ பேசுறதை விட்டு ஃபஸ்ட்டு ஹார்ட் போடு. டயாங்க் நல்லாவே தெரிஞ்சிச்சு ஜங்குக்கு எதுக்கு திணறான்ட்டு. அவர் சிரிச்சுக்கிட்டே அவரோட பாயிண்டிங் ஃபிங்கரை அப்படியே அவங்க மேலே எழுதுனதுக்கு மேலே வைக்கிறாரு. ஜங்குக்கும் அவனோட பாயிண்டிங் ஃபிங்கரை கரெக்டாக டயாங் ஃபிங்கர் பக்கத்தில் இருக்கிறான். 2 பேரோட ஃபிங்கரும் வரசினதும் அப்படியே 2 பேருக்குமா ஐ கான்டாக்ட் போகுது.
அவங்க அப்படியே அவங்க கையை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ஹை கான்டாக்ட் பண்ணிக்கிட்டே 2 பேரும் அப்படியே ஸ்லோவாக அவங்க 2 பேரோட ஹாஃப் காட்டை அப்படியே போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. திருப்பியும் அவங்க 2 பேரோட ஃபிங்கர்ஸ் உரசுது. அப்போ தான் அவங்க ஹை கான்டாக்டை பிரேக் பண்ணுறாங்க. அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அது பர்ஃபெக்டாக வந்திருக்கு. டயாங் பாத்தியா, ஹார்ட்டு கரெக்டாக வந்திருக்கு. அப்போ டயாங் ஜங்குக்கிட்ட அப்படியே லீன் பண்ணி, அதெல்லாம் யார் கூட சேர்ந்து போடணுமோ அவங்க கூட சேர்ந்து போட்டால் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு சொல்கிறான். நிலாவோட வெளிச்சத்தில் 2 பேரோட ஃபேஸ்லாம் அவ்வளோ ஷைனிங்காக தெரியுது. அதுவும் ஜங்குக்கு டயாங்கோட ஷார்ப் ஐஸ் அந்த லவ்வோட பார்க்க அவ்வளோ ஷைனிங்காக அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது ஜங்குக்கு இன்னும் ஹார்ட் ரொம்ப அதிகமாக துடிக்குது. அவன் அப்படியே திருப்பி தள்ளி அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறான். டயாங்க போய் அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் தான் உட்காடுறாரு. ஜங்குக்கு அப்படியே டயாங்க பார்க்கக்கூடாது, மைண்டை டைவெர்ட் பண்ணுன்ட்டு அப்படியே நிலாவை தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் டயாங் அப்படியே மண்ணில் கையை வச்சு பாய்ச்சி அப்படியே ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காரு. இது ஜங்குக்கு அப்படியே ஓர கண்ணால் பார்த்துடுறான். ஐயோ இவன் வேற பார்க்குறேனே, இவன் காலில் பேசும்போதே துடிக்கும். இவளை கிட்ட இருக்கான், பக்கத்தில் வேற யாரும் இல்லை, பக்கு பக்குன்னு இருக்கே, இவன் வேற துடிச்சு வெளில காட்டி கொடுத்துருவான் போல. ஷூ அமைதியாடுறா அப்படின்னு அவன் ஹார்ட் கிட்ட பேசிக்கிறான் மைண்டுக்குள்ளேயே. டயாங் அங்கே பார்த்தியா நிலா எவ்வளோ அழகாக இருக்குல்ல? அழகாக தான் இருக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கு பார்த்து சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஃப்ளஷ் ஆகுது. நான் எதை அழகாக இருக்குன்னு சொன்னேன் உனக்கு தெரியுமா அப்படின்னு ஜங்குக்கு பார்த்து கேட்குறான். நிலாவை தானே சொன்னேன். ஓ நிலாவை சொன்னதுக்கு தான் நீ ஃப்ளஷ் ஆகுறியா? ஜங்குக்கு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே ஃபேஸை பாவமாக வச்சுட்டு டேங்கே பார்த்து அப்படியே தெரிஞ்சு விழிச்சிட்ருக்கா. அப்படி பார்க்காதடா, நான் அதெல்லாம் பண்ணுற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொன்னேனே ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. அவன் அப்படியே 2 ஸ்டெப் பேக்கில் போகிறான், தள்ளி போய் உட்காரான். டேய் சும்மா தான் சொன்னேன். என்ன சும்மா சொன்னதுக்கு எப்படி போயிட்ட? என்னடா என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன? நானும் பார்க்குறேன், நான் கிட்ட வரும்போது தான் நீ விலகி போகிறேன். அப்போ என்கிட்ட நம்பிக்கை இல்லையா உனக்கு அப்படின்ட்டு டயாங் கேட்குறான். டயாங் இப்படி கேட்டேனே, ஆஹா டயாங் அப்படிலாம் இல்லை, நான் உன்னை மட்டும் தான் நம்புகிறேன். நான் சாகிற வர உன்னை தான் நம்புவேன் டயாங். ஒருவேளை நீ இப்போ வராமல் இருந்திருந்தா கூட, ஏன் கடைசி வரைக்கும் நீ வராமல் இருந்தா கூட, நான் சாகிற வர அந்த கடைசி செகண்ட் வரைக்கும் என் டயாங் என்னை தேடி வருவான்ற ஒரு நம்பிக்கையோட நான் இருந்திருப்பேன். நான் உன்னை எப்பயுமே நம்புவேன்டா. இந்த உலகத்தில் நான் நம்புகிற ஒரே ஆள்னா நீ மட்டும்தான். அந்த விஷயத்தில் எப்பவுமே மாறாது. ஏன்னா நான் உன்னை அவ்வளோ லவ் பண்ணுற டயாங். என்னோட லவ்வும் சரி, நான் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் சரி, நான் உன் மேலே வச்சுருக்க பாசமும் சரி, உன் மேலே வச்சுருக்க அந்த கேரும் சரி எப்பவுமே மாறாது, மாற்றவும் முடியாது, மாற்றவும் மாட்டேன். புரியுதா? இப்போ நான் கொஞ்சம் வேலைக்கு போனேன்னா அது ஃபஸ்ட் டைமா உன்னை இவ்வளோ கிட்ட பார்க்குறேன்னா உனக்கே தெரியும்ல. உன்கிட்ட நான் காலில் பேசினாலே தோ இங்கே இருக்கான்ல அப்படின்ட்டு அவன் நெஞ்ச பாயிண்ட் பண்ணி இவன் சும்மாவே குதிப்பான் தைய தக்கான்ட்டு. உன்னை இவ்வளோ கிட்ட பார்க்குறேன், ரொம்ப எகிர்றான்டா, எனக்கு பயமாக இருக்குது வெளியே வந்துடுவானோன்ட்டு. அதான் கொஞ்சம் ஷையாகுதா, அதான் கொஞ்சம் தள்ளி போனேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை, நீ கோச்சிக்காத அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு இப்படி சொன்னது டயாங் ஒரு சைடு செம்ம ஹாப்பியாகவும் இருக்குது. லைட்டாக கண்ணில் டியர்ஸும் வருது. அப்படியாடா, அப்போது நீ என்னை ரொம்ப நம்புறியா? ஆமாம், இந்த உலகத்திலே நான் நம்புகிற ஒரே ஆளா நீ மட்டும்தான். அப்போது இன்னும் கொஞ்சம் அந்த நம்பிக்கையை ஸ்ட்ராங் ஆக்கலாமா? என்ன என் மேலே நம்பிக்கை இருக்குதா? இந்த நம்பிக்கையை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கலாமா? என்ன பண்ண போற? கண்ணை மூடு. எதுக்கு கண்ணை மூடுன்னு சொன்னேன். ஜங்குக்கு அப்படியே கண்ணை மூடுறான். எப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஆகுது. அப்படியே டைம் வந்து இப்போ கண்ணை துற அப்படின்னு சொல்கிறான். கண்ணை திறந்து பார்க்குறான். ஆனால் டயாங் ஜங்குக்கு முன்னாடி இல்லை. ஜங்குக்கு அப்படியே திரும்பி பார்த்துட்ருக்கா, எங்கேயுமே இல்லை. அப்போ தான் அவன் கீழே ஒன்று நோட் பண்ணுறான். மேரி மீன் எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே அவன் வயசுலாம் வீடாகுது.
அப்போ பின்னாடி இருந்து ஒரு குரல் கேட்குது, என்னை கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்ட்டு. ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். அங்கே டயாங் அப்படியே முட்டி போட்டுட்டு கையில் ரிங்கோட ஜங்குக்குண்டா நீட்டிட்டு நிற்கிறான். அந்த ரிங் அப்படியே நிலா வெளிச்சத்தில் அப்படியே ஸ்பார்க் ஆகுது. ஜங்குக்கு இந்த மாதிரி டயாங்க பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கான். அப்போ அவன் மைண்டில் ஒன்று தோணுது, ஜங்குக் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. என்னடா? எனக்கு ஒரு பிரதர் இருக்காங்க சொன்னல. ஆமாம், அவனுக்கு நேற்று என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படியா? ஆமாம், அவன் ஆளோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டான். ஜாலி தான். சரி, நான் கங்க்ராச்சுலேஷன் சொன்னேன்னு சொல்லிடு. நமக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் என்கேஜ்மெண்ட் நடக்கும். எப்போ? நமக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் என்கேஜ்மெண்ட் ஆகும் பார்க்குறியா? எப்போ? நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே. எது ஃபஸ்ட்டு மீட்டிங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன்டா அப்படி சொல்கிற? பின்ன நான் உன் கையை பிடிக்கிறதே பெருசு, ஃபஸ்ட்டு நான் உன் கண்ணை பார்த்து கிட்ட வரதே பெருசு, இல்லை நான் உன் கையை பிடிச்சி ரிங்கை போட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிப்பேனா? நீ பாரா, நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நம்ம 2 பேர் என்கேஜ்மெண்ட் பண்ணுறோம். உன் கையில் நான் ரிங்கை போட்டுறேன். இது நடக்கலை, என் பேர் கிம் டயாங்கல்ல அப்படின்னு சொன்னது ஜங்குக் மைண்டில் அப்படியே வந்துட்டு போகுது. ஜங்குக் அப்படியே இப்போ கண்ணை திறக்கிறான். அவன் ஐஸ் தான் அப்படியே டியர்ஸாக இருக்கு. டேங்குன்னா அதே பொசிஷனில் தான் இருக்காரு. அப்போ ஜங்குக் அப்படியே முட்டி போட்டு, சாரி நான் தெரியல அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சிரிச்சுட்டே சொல்கிறான். இதை பார்த்து டயாங் சிரிச்சுட்டு, அப்போ சொல்லு சம்மதமா அப்படின்னு கேட்குறான். ஜங்குக்கு அப்படியே ஃபாஸ்ட்டாக போய் டயாங் கட்டி பிடிச்சிக்கிறான். ஜங்குக்கு கட்டி பிடிச்ச ஃபர்ஸ்ட்டில் அப்படியே டயாங் கீழே விடுற மாதிரி போய் அப்படியே ஜங்குக்கை ஹோல்ட் பண்ணிக்கிறான். சம்மதம். இதை கேட்டோடனே டயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்கு கையை பிடிச்சி அப்படியே பொறுமையாக அவனோட ட்ரிங்கை போட்டு விட்றான். அது பர்ஃபெக்டாக ஷூட் ஆகுது. அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டே, இதை நான் என்றைக்கும் விட மாட்டேன் அதுன்னு சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே அவன் கையை பார்க்குறான். அவன் கையில் அந்த ரிங் பர்ஃபெக்டாக சூட் ஆகிருக்கு. பரவாயில்லைட்டான், எப்படி கரெக்டாக வாங்கினேன்? டேய், 10 பேர்லேயே உன் கை எது நான் கண்டுபிடிச்சுவேன்டா. இந்த கைக்கு ரிங் எப்படி சைஸ் இருக்குன்னு தெரியாதா? என்னோட சின்ன கை தானே. டயம், எப்போ பாரு நீ அதுலேயே வச்சு நீ கிண்டல் பண்ணுற. சரி சும்மா நான் கிண்டல் பண்ண மாதிரி யாரா கிண்டல் பண்ணுவா? யாருனா கிண்டல் பண்ண விட்டுருவானா? சும்மா. சரி, இப்போ நீ எனக்கு போட்ட, நான் உனக்கு போடணும்ல. ஐயோ, அவசரத்தில் எனக்கு வாங்கலடா. நான் வேணா போயிட்டு கடையிலேருந்து வாங்கின்னு வரட்டா இப்போ? அதெல்லாம் தேவையில்லை, நீ கண்ணை மூடு. கண்ணை மூடவா? என்னடா, எதனா மேஜிக் பண்ணி ரிங்க வர வைக்க போறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீ கண்ணை மூடு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு டயாங்க கண்ணை மூடுறான். டயாங்க்கு ஜங்குக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியல, அவனுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. அப்போது இப்போ கண்ணை தர அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறது காதில் கேட்குது. டயாங்க உடனே கண்ணை திறந்து பார்க்குறான். டயாங்கால் அவன் கண்ணால் நம்ப முடியல. ஏன்னா அவன் முன்னாடி ஜங்குக்கு அப்படியே முட்டி போட்டு கையில் ரிங்கோடு இருக்கான். எனக்கு மிஸ்ஸஸ் கிம் ஜங்குக் ஆகணும் ஆசையாக இருக்குது. அதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா மிஸ்டர் கிம் டயாங் அப்படின்ட்டு டயாங்கை போட்டு ஜங்கு கேட்குறான். டயாங்கோ அப்படியே ஜங்குக்கு முன்னாடி முட்டி போட்டு, பண்ணிப்பேன்டா, உன்னை மட்டும்தான் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நிட்டுறான். ஜங்குக்கு அப்படியே ஷை ஆகிட்டே டயாங்க்கு போட்டு விட்றான் அந்த ரிங்கை. அந்த ரிங் எப்படி பார்க்க இருக்குன்னா 2 ஹார்ட் கனெக்ட் ஆன மாதிரி இருக்குது. ரிங்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்குடா, ரொம்பவே அழகாக இருக்குது. ஆமாம், நீ எப்போ வாங்கின ரிங்கு? அதுவா, இந்த ரிங்கு நான் வாங்கி வச்சு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இது 4 வருஷமா? ஆமாம், நான் ஸ்கூல்லே இதை நான் ஒர்க் போய் உனக்கோசம் வாங்கி வச்சேன். நீ எப்போ வரையோ அப்போ உன் கையில் போடணுன்ட்டு. இந்த 2 ஹார்ட் இருக்குல்ல, அதில் உள்ளே இருக்க ஹார்ட் தான் நீ, வெளியே இருக்க ஹார்ட் தான் நான். எப்படி அந்த ஹார்ட்குள்ளே அந்த குட்டி ஹார்ட் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்குள்ளே நீ இருக்க. எப்படி அந்த குட்டி ஹார்ட் அந்த பெரிய ஹார்ட்குள்ளே இல்லைனா இந்த ரிங் நல்லா இருக்காதோ, அதே மாதிரி தான் என் லைஃப்பும். நீ என் கூட இல்லைனா என் லைஃப்பும் நல்லா இருக்காது. இன்னும் இந்த ஹார்ட்டுக்கு நிறைய மீனிங் இருக்குது.
ஒரு விதத்தில் சொன்னால் இந்த குட்டி ஹார்ட்லேருந்து அந்த பெரிய ஹார்ட்டுக்கு உயிரே போகுதுன்னு சொல்லலாம், அந்த கனெக்ஷனை வச்சு. அதே மாதிரி தான் நீ தான் என் உயிர். நீ இல்லைன்னா நிஜமாக எனக்கு எப்படி அந்த ஹார்ட் வெறியும் ஒரு டிசைன் தானோ அதே மாதிரி தான் நானும் ஒரு உடல் மட்டும்தான். அந்த குட்டி ஹார்ட் பார்க்கும்போது தான் அந்த பெரிய ஹார்ட் அழகாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும்போது தான். அதே மாதிரி தான் நீ என் கூட இருக்கும்போது தான் என் லைஃப் நல்லா இருக்கும். டயாங், என்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன்ல இனி? கண்டிப்பாடா, இனி எப்பயும் நான் விட மாட்டேன். செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி உன் கூட மட்டும்தான். எப்படி அந்த குட்டி ஆட்டை அந்த பெரிய ஆட்கிட்டேருந்து பிரிக்க முடியாதோ அதே மாதிரி தான் உன்கிட்டேருந்து என்னையும் என்கிட்டேருந்து உன்னையும் சாவால் கூட பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ ஜங்கு, லவ் யூ லாட்ஸ், லவ் யூ மோர் தென் எனிதிங். ஹரின் டயாங் சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே ஷை ஆகிட்டு கீழே குனிஞ்சிருக்கான். என்ன, நீ லவ் யூ சொல்ல மாட்டியா? டயாங், நான் சொல்ல மாட்டேன். இது சொல்ல மாட்டியா? டி சொல்கிறா. ஐ லவ் யூ டூ. என்ன லவ் யூ டூ? சரியா சொல்லு. சரி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ லாட் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். டயாங் அப்படியே சிரிச்சுட்டு ஜங்குக் ஃபேஸை கப் பண்ணுறான். ஜங்குக் ஃபேஸை கப் பண்ணதும் ஜங்குக் அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கான். அப்போ டயாங் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கிட்ட போகிறான். ஜங்குக்கும் அப்படியே கண்ணை மூட்டுறான். டயாங் அப்படியே பொறுமையாக ஜங்குக்கு முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கும் அப்படியே அவன் கையை சுற்றி டயாங் கழுத்தில் வச்சுக்கிறான். பின்னாடி அலை சவுண்டு, நிலா வெளிச்சம் பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகேடா, இதோட இந்த எஃப்எஃப் நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்ட மாதிரி நான் ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போகணும், சரியா? அப்புறம் இந்த எஃப்எஃப் நானும் ஒரு ஆத்திரம் பேசும்போது டிஸ்கஸ் பண்ணது தான். நான் இந்த எஃப்எஃப் போடுறதோட அவங்க இந்த எஃப்எஃப் நான் போடுறதுல தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் நான் இப்படி போடுவேன் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, நானும் நினைக்கல. எனிவே, நான் அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்குற சொல்லியிருந்தேன், ஆனால் அவங்க பேர் சொல்ல முடியாது. தேங்க்ஸ் ஆத்தர் ஃபார் திஸ் எஃப்எஃப். எக்ஸாம் கண்டினியூஷன் இருந்ததுனால என்னால் எஃப்எஃப் கொடுக்க முடியல. ஓகேடா, நான் உங்களை கப்பல் லெவலில் பார்க்குறேன். பை கேரட்ஸ்.